அதாவது நெகட்டிவ் பின்னுக்கு சில வோல்டேஜ் கொடுத்தோம், பாசிட்டிவ் பின்னுக்கு சில வோல்டேஜ் கொடுத்தோம். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசப்படி அதனுடைய அவுட்புட் வந்து அதிகமாகவும் குறையுங்கிறத ஒரு எல்இடி லைட் வச்சு, அதே மாதிரி எல்டிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சாரை வச்சு, லைட்டை பேஸ் பண்ணி தன்னோட மதிப்பை மாத்திக்க கூடிய ஒரு சென்சாரை வச்சு அந்த அவுட்புட்டை பார்த்தோம் சார். இதுவரையிலும் லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிருந்தோம் சார். கம்பேரட்டர்னா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத மட்டும் தெளிவா பார்த்துருந்தோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் போர்டில், இண்டக்ஷன் ஸ்டவ்ல, கன்வெர்டர் போர்டில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறத பத்தி பேசியிருந்தோம் சார். ஒரு கம்பேரட்டர் இல்லாம ஒரே ஐசியில 4 கம்பேரட்டர் இருக்கிற மாதிரி பார்த்திருந்தோம். தென் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த 4 கம்பேரட்டருக்கும் ஒரே பிளஸ் ஒரே மைனஸ் 4 இன்புட் அப்படிலாம் பார்த்திருந்தோம் சார். செஷன் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த 5வது பின் எதுக்காகன்னு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. 5வது பின்ல ஆப்செட் நல்னு எழுதிருக்கு. ஆப்செட் நல்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணதை ரீகால் பண்ணிக்கிறோம் சார். இதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்திருந்தோம் சார். ஸோ இது ஒரு வோல்டேஜ் டிவைடரு, இது ஒரு வோல்டேஜ் டிவைடர் செட்டப். தென் இது ரெண்டும் சேர்த்து ஒரு வோல்டேஜ் டிவைடர். ஆனா கீழே இருக்க ரெசிஸ்டர் வெளிச்சத்தை பொறுத்து மாறுபடும். அதை பேஸ் பண்ணி அவுட்புட் மாறுங்கிற மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்திருந்தோம் சார். இப்ப கிளாஸ் இருக்கு, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்டா செஷன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபயர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக்ல வந்து நின்னோம் சார். போன வகுப்பு முடியும் போது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர், அதாவது 741 ஐசியை பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்லி சொன்னோங்க சார். அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி லாஸ்டா பேசியிருந்தோம். அடுத்த வகுப்புல எல்லாரும் இருக்கும்போது அதுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேங்க சார். பாருங்க, நான் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கறத சுருக்கமா ஆப் ஆம்ப் அப்படின்னு கொடுக்குறேன் சார். ஆப் ஆம்ப் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேங்க. இதுல என்ன வருது பாருங்க சார், இமேஜ். சார் கம்பேரட்டர் அப்படியே வருதுங்களா? ஆமா சார். ஸோ இப்போ கம்பேரட்டர்னாலும் ஆப் ஆம்ப்னாலும் ஐசி ஒன்று தாங்க. கடையில் போயிட்டு எனக்கு கம்பேரட்டர் ஐசி கொடுங்க, ஆப் ஆம்ப் ஐசி கொடுங்க அப்படின்னு தனித்தனியாக கேட்க போகிறது கிடையாது. ஐசியினுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க அந்த பார்ட் நம்பருக்கு ஏற்ற ஐசி கொடுத்துருவாங்க. அந்த ஐசி எப்படி வேலை செய்யணுங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கம்பேரட்டருங்க. இதோ ப்ளஸ்ன்னு எழுதிருக்கு, மைனஸ்ன்னு எழுதிருக்கு. 7வது பின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் விசிசி கொடுத்துருக்காங்க, 4வது பின்னுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க, 6வது பின்ல அவுட்புட் எடுத்திருக்காங்க. இதையே தான் போன இது வகுப்புலையும் பார்த்தோம். இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் இருக்கு பாருங்க, நான் கிளிக் பண்ற இந்த இமேஜ், இந்த இமேஜ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் சார். பாருங்க, பின் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்துருக்கோம், பின் நம்பர் 4 கிரவுண்ட் பண்ணிருக்கோம், 2, 3ல இன்புட் கொடுத்துருக்கோம், 6ல அவுட்புட் எடுத்திருக்கோம். இதை சுத்தி பாத்தீங்கன்னா நம்பர் இருக்குங்க. அதே நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது கம்பேர் பண்ணுமா சார், இல்ல ஆம்பிளிஃபை பண்ணுங்களா அப்படின்னா சார் ஒரே வார்த்தை ஒரே கனெக்ஷன் மட்டும்தான் சார் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தும். அது என்ன வார்த்தை அப்படின்னா ஃபீட்பேக்ங்கிற வார்த்தை. அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து இன்புட்ல கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆம்பிளிஃபயர். அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து இன்புட்ல கனெக்ஷன் கொடுக்கலனா அதுக்கு பேர் கம்பேரட்டர். இப்போ இதுக்கு பேர் கம்பேரட்டருங்க. இந்த டயக்ராமுக்கு பேர் கம்பேரட்டருங்க. இதுபடி 6வது பின்ல அவுட்புட் வருது, 2வது பின்ல ஒரு இன்புட் வருது, 3வது பின்ல ஒரு இன்புட் வருதுங்க. ரெண்டையும் செக் பண்ணி 2 பெருசா 3 பெருசாங்கிற பதில மட்டும் கொடுக்க போகுது. இப்ப இந்த சர்க்யூட் இதை பத்தி போன வாரம் பார்த்துருந்தாங்க சார். நம்ம போன வகுப்புல பார்த்ததுல இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கம்பேரட்டருக்கும் ஒரு ஆம்பிளிஃபயருக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறோம். ஒரு கம்பேரட்டர் அப்படின்னா 2 இன்புட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டை தரும். யாரு பெருசு யாரு சின்னதுன்னு கண்டுபிடிக்கும். செட் பண்ண வேல்யூவோட அதிகமா, செட் பண்ண வேல்யூவோட குறைவானு செக் பண்ணி கொடுக்கும். இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்சாரை பயன்படுத்தி அவுட்புட்டை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹை வோல்டேஜ் வருதா லோ வோல்டேஜ் வருதான்னு வோல்டேஜ் டிவைடரை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம்.
ஏற்கனவே இதை போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுல சொல்லியிருக்கேன் சார், தகவல் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் அந்த சின்ன இந்த இன்புட்டை மட்டும் பாத்துக்கலாமே. சென்சார் போடுறதுக்கு பதிலா இந்த இடத்த நான் வந்து 230 வோல்ட் கொடுக்க விரும்புறேன் சார். 230 வோல்ட் கொடுத்தா இந்த கம்பேரேட்டர் வேலை செய்யுமானா இந்த கம்பேரேட்டர் புகஞ்சு போயிடுங்க. அப்ப 230 வோல்ட் என்ன பண்றேன், 2 ரெசிஸ்டர் எடுத்து டிவைட் பண்ணிக்கிறேங்க. ரெசிஸ்டர் எப்படி டிவைட் பண்ணுங்கிறதுக்கு வெப்சைட் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேங்க சார். சும்மா சாதாரணமா கூகுள்ல போயிட்டு வோல்டேஜ் டிவைடர்னு கொடுத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டரோட மதிப்பு என்ன, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன எல்லாம் நீங்க கணக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுபடி நான் வந்து 230 வோல்ட்டை மேல 100 கிலோ ஓம் கீழே 1 கிலோ ஓம்னு வச்சுக்கிறேங்க. இப்படி வச்சோன்னா 100 வோல்ட் வந்தா 1 வோல்ட் வரும். இந்த மிட் பாயிண்ட்ல நடுப்புள்ளியில 1 வோல்ட் வரும். 100க்கு 1 வோல்ட் வருங்க. இதை கொண்டு போய் கிரவுண்ட்ல கொடுத்துட்றேன். மேல பிளஸ் கொடுத்தாச்சு, கீழே கிரவுண்ட் கொடுத்தாச்சு, நடுவுல இருந்து எடுக்கிறேன். 100 வோல்ட் வந்தா 1 வோல்ட். இப்ப 200 வந்தா 2 வோல்ட், 230 வோல்ட் வந்தா 2.3 வோல்ட். இதை கொண்டு நீங்க கொடுத்துட்றேங்க. ஸோ இப்போ நான் பிளே பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்கிற வோல்டேஜ் என்ன, செட் பண்ணியிருக்கிற வோல்டேஜ் என்ன, இந்த கொடுத்துருக்கிற வோல்டேஜ்ங்கிறது இந்த 230ங்கிறத நான் குறைச்சி 2.3 கொடுத்துருக்கேங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு 260 வோல்ட் வந்தா இங்க 2.6 வரும். இதுவே நம்ம வீட்டுக்கு 190 வருதுன்னா 1.9 வரும். நம்ம வீட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கிற மின்சாரம் வருது இல்லைங்களா, மின்சாரத்தினுடைய வேகம், அந்த வேகத்துல ஏதாவது மாறுபாடு இருக்குதான்னு இந்த கம்பேரேட்டர் கண்டுபிடிச்சு லோ வோல்டேஜ் வருது இல்ல ஹை வோல்டேஜ் வருது அப்படிங்கறத தெரியப்படுத்தும். எவ்வளவு வோல்ட் வந்தா லோ வோல்ட், எவ்வளவு வோல்ட் வந்தா ஹை வோல்ட்னு ஒரு அளவீடு இருக்கும் இல்லைங்களா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதை தான் நம்ம இங்க செட் பண்ணி வைக்கிறோம். இத்தனை வோல்ட்னு எடுத்துக்கோங்க, இதுக்கு மேல வந்தா ஹை வோல்டேஜ், இதுக்கு கீழே வந்தா லோ வோல்டேஜ் செட் பண்றது. இதுதாங்க கம்பேரேட்டர். இதை பத்தி ஏற்கனவே போதுமான அளவுக்கு பார்த்துருந்தோம் சார். இப்பவும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டேங்க. இப்ப இதே சர்க்கியூட்ல அப்படியே இது இருக்கிறது இருக்கவே இங்க பாருங்க, ஒரே ஒரு சேஞ்ச். ஒரு ரெசிஸ்டர் எடுக்கிறேங்க, அவுட்புட்ல ஒரு ஜாயின் அடிக்கிறேன், இன்புட்ல ஒரு ஜாயின் பண்றேன். எனி ஒன் மைனஸ்லயோ பிளஸ்லயோ ஏதாவது ஒரு இன்புட்ல ஜாயின் பண்றேங்க சார். இப்போ இதுக்கு பேரு ஆம்பிளிஃபையருங்க சார். இப்போ அவுட்புட் வோல்ட் என்ன வரும் அப்படின்னா, இன்புட் வோல்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா வரும். இன்புட் 2 வோல்ட் கொடுத்தா அவுட்புட் 4 வரும். இன்புட் 4 கொடுத்தா அவுட்புட் 7 8 9 வரும். கொடுக்கறத விட அதிகமா வரும். ஆம்பிளிஃபையர் ஆகி வரும் சார், பெருகி வர அப்படியே ஆம்பிளிஃபை ஆகி வரும். அதை நம்ம இப்ப பாத்துறலாங்க. கரெக்டான நம்ம இதே கனெக்ஷன்ஸே கொடுத்து பாத்துறலாம் சார், மேலோட்டமா பார்க்காம. நம்ம இந்த மாதிரி கம்பேரேட்டர் இதையே எடுத்துருவோங்க. சார் வேவ் ஃபார்ம், ஏசி வேவ் ஃபார்ம், டிசி வேவ் ஃபார்ம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஆஸ்கிலோஸ்கோப் எடுத்துக்கிறேன் சார். நம்மளுடைய 2வது வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு வேவ் ஃபார்ம் பாக்குறதுக்குன்னு ஒரு டிவைஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த சிமுலேஷன் டூல்லயும் இருக்குதுங்க. இந்த இதை பாக்குறதுக்கு, வேவ் ஃபார்ம் பாக்குறதுக்கு என்ன எனக்கு அவுட்புட் வருதோ அதை பில கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். பில என்ன வருதோ அது பில எனக்கு தெரியுங்க. இப்ப 12 வோல்ட் வருதுன்னா 12 வோல்ட்னு காமிக்கும், 5 வோல்ட்னா 5 வோல்ட்னு காமிக்கும், சைன் வேவ் வந்தா சைன் வேவ்னு காமிக்கும் பில. 7க்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சுங்க, பின் நம்பர் 7க்கு. 4க்கு கிரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஐசி வேலை செய்யறதுக்கு ரெடி. ஐசி உயிரோட இருக்கிறதுக்கு, தாங்கிட்ட சொல்ற வேலையே இது செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்குதுங்க. அவுட்புட் வருதா வரலையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எல்இடி. ரைட், நான் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன் பாருங்க சார். டிசி வோல்ட் மைனஸ்ங்கிற பின்ல வோல்டேஜ் பிளஸ்ல தான் சார் கொடுக்குறேன். அந்த பின்னுக்கு பேரு மைனஸ். 3 வோல்ட் கொடுக்குறேங்க சார். பிளஸ் அப்படிங்கிற பின்ல 6 வோல்ட் கொடுக்குறேங்க சார். இப்ப அவுட்புட் என்னங்க வரும் சார்? அவுட்புட் என்னங்க சார் வரும்? உங்ககிட்ட क्वेश्चनா கேக்குறேங்க சார். 6 வருங்க சார். சார் அவுட்புட் சார் 6 ஐசிக்கு சப்ளை வராதுங்க. 6 பெருசுங்கிறதுனால 12 வோல்டேஜ் அப்படியே அவுட்புட்ல வந்துரும். எல்இடி க்ளோ ஆகும். ஆன் ஆகுமா ஆஃப் ஆகுமாங்கறத என்னோட கேள்விங்க. ப்ளே பண்றேங்க.
லைட் எரியுதுங்க. ஏன் எரியுதுன்னா பிளஸ் பின்ல அதிகமான வோல்டேஜ் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். பிளஸ்ல அதிகமான வோல்டேஜ் கொடுத்துருக்கோங்க. இப்போ இத பி சேனல்ல கனெக்ஷன் கொடுத்துருக்குங்க. பி சேனல் பி சேனலோட நடுப்புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்களேன். சார் பி சேனல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும் இல்லைங்களா, நடுப்புள்ளி 0 இந்த இடத்துல இருந்தா 0 சார் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த நான் இப்ப காமிக்கிறேங்க. சார் நடுப்புள்ளி அப்படின்னா ஆஃப், அதாவது அந்த அவுட்புட்டை கழட்டி விட்டா நடுப்புள்ளிக்கு வந்து நின்றோம். ஸ்டாப் பண்றேன், சிஆர்ஓவை கழட்டி விட்டுறேன், கழட்டி விட்டு ப்ளே பண்றேங்க. ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா 4 கோடும் ஒரே நேரா நிக்குது, கரெக்டா ஈவன் கேப்ல நிக்குது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்றேங்க. பி வேணாம், ஏ எடுத்துக்கோங்க. முதல் கோடு எங்க நிக்குது, என்ன கலர்னு பாத்துக்கோங்க சார். முதல்ல மஞ்சள் கலர் கோடு. மஞ்சள் கலர் கோடு பாத்தீங்கன்னா ஒரு 4 கட்டம் தள்ளி நிக்குதுங்க. 4 பாக்ஸ் தள்ளி, கீழே 4 பாக்ஸ், கீழே மேல 4 பாக்ஸ் இருக்குங்க, அந்த இடத்துல நிக்குதுங்க. இப்போ பிளே கொடுக்குறேன் சார். இத கனெக்ஷனை கொடுத்து ஏல கனெக்ஷனை கொடுத்து பிளே கொடுக்குறேங்க. அந்த மஞ்சள் கலர் கோடு மேலே ஏறி நின்னுக்கும் சார், ஏன்னா டிசி வோல்டேஜ் இது சார். மேலே ஏறிக்கிச்சிங்களா? ஆமாங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க வோல்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் சார். வோல்டேஜ் இல்லைன்னா அங்க 0ன்னு அர்த்தங்க. இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே மாத்தி கொடுக்குறேன் சார். பின் நம்பர் 2க்கு 7 வோல்ட் செட் பண்ணிடுறேன். அதாவது மைனஸ் பின்னுக்கு 7 வோல்ட் செட் பண்ணிடுறேன். மேல பிளஸ்ல வெறும் 6 தான் இருக்குது. பட் பிளஸ்ல கம்மியான வோல்ட் இருக்கிறதுனால இப்ப அவுட்புட் வராது. அவுட்புட் வரலனால 1.5 வோல்ட் வரும். ப்ளே கொடுக்குறேன் சார். சார் அந்த இடத்துக்கு, அந்த கோட்டுக்கு 4வது கோட்டுக்கு வந்துருச்சுங்களா? மேல இருந்து 4 கோட் தள்ளி வந்துருச்சுங்களா? இப்ப 0 லாஜிக் சார். இன்புட் சிக்னலா கொடுத்தா முடியும். அது சொல்றேங்க. இன்புட் சிக்னலா கொடுத்து பாப்பேன். இதுவரையிலும் உங்களுக்கு ஏற்கனவே கம்பேரேட்டர் பத்தி தான் சார் எடுத்துட்டு இருக்கேன். ஆம்பிளிஃபையர் புரியணுங்கிறதுக்காக கம்பேரேட்டர் தெளிவா சொல்லிட்டு இருக்கேங்க சார். ரைட். இப்போ இந்த இடத்துல இன்புட்ல வந்து ஒரே மாதிரி வோல்டேஜா இருக்குங்க. என்ன விஷயம்னா 6 வோல்ட்னு ஒரே வோல்ட்டா இருக்கு. 6னா எப்பவுமே 6 தான். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் சார். 6 வோல்ட் வேணாம். திடீர்னு 7, 8, 10 வரலும் போட்டும், அப்புறம் மறுபடியும் குறையட்டும், ஏறட்டும், மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி வோல்டேஜ் கொடுங்க. சரிங்க. என்னங்க இருக்கு ஆம்பிளிடியூட் அப்படிங்கிற இடத்துல 10 வோல்ட் வரலும் மாறுற மாதிரி சொல்லிட்டேன் சார். 0ல இருந்து 10 வோல்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்ல 0ல இருந்து அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும், ஒரு செகண்டுக்கு ஒரு டைம். இன்னும் கூட நான் ஃப்ரீக்வன்சி குறைச்சிடலாமே, 0.5 மெதுவா. சரி, இன்புட் நம்மளுக்கு தெரியும் போது தெரியணுங்கிறதுக்காக அதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுறேங்க. நம்ம ஸ்கோப்ல இன்புட்டையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்குதோ உங்களுக்கு அழகா தெரியும் பாருங்களேன். லைட் ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுறது எல்லாமே இதுல தெரியுங்க. சார் வேவ் ஃபார்ம் வந்து எப்பெல்லாம் அதிகமாகுதோ, அந்த கீழ இருக்கிறதா நம்ம கொடுத்தது, எப்பெல்லாம் அது வந்து 6 தாண்டுதோ அப்பெல்லாம் அவுட்புட் வருதுங்க. எப்பெல்லாம் வோல்டேஜ் 6 வோல்ட்டுக்கு கீழே இருக்கோ அப்பெல்லாம் அவுட்புட் வரலைங்க சார். அந்த எல்இடி எரியுது, இப்ப காட்டுங்க சார். பார்க்கலாம் சார். எல்இடியும் விட்டு விட்டு எரியுங்க. இப்போ இந்த மஞ்சள் கலர் வேவ் ஃபார்ம் மேலே ஏறும்போது எல்இடி எரியுங்க. மஞ்சள் கலர் கீழே இறங்கிச்சுன்னா எல்இடி ஆஃப் ஆயிடும் சார். மஞ்சள் கலர் வேவ் ஃபார்ம் எப்ப மேலே ஏறுதோ அப்ப அவுட்புட் வருதுன்னு அர்த்தங்க. எப்ப அவுட்புட் வருதுன்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த பாம்பு மாதிரியான சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் தன்னுடைய வேகத்தை மாத்திக்கிட்டே ஓடக்கூடிய எலக்ட்ரான், மெதுவா ஓடும், வேகமா ஓடும், மெதுவா ஓடும். எப்பெல்லாம் வோல்டேஜ் வந்து நம்ம செட் பண்ணதை விட அதிகமா வருதோ அப்ப அவுட்புட் வரும். நம்ம என்ன சார் செட் பண்ணிருக்கோம்? 7 வோல்ட் செட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். 7க்கு பதிலா வெறும் 2 செட் பண்றாங்க. 2 செட் பண்ணா என்னங்க சார் ஆகும்? யோசனை பண்ணி சொல்லுங்க சார். தொடர்ந்து எரியுங்க சார். கொஞ்ச நேரம் மட்டும் ஆஃப் ஆகும். 2 வோல்ட்ங்கிறது சீக்கிரம். இந்த பாம்பு மாதிரி இருக்கிறதுல 2 வோல்ட்ல இருந்து 10 வோல்ட் ரொம்ப நேரம் நிக்கும், நீடிக்கும். இங்க பாருங்க. சீக்கிரமா அந்த பாம்பு மாதிரி இருக்கிற சைன் வேவ் ஃபார்ம்ல 2 வோல்ட்ங்கிறது சீக்கிரம் அடைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ சீக்கிரமா 2 வோல்ட்ல இருந்து மறுபடியும் பழைய 2 வோல்ட்டுக்கு வர்ற வரலும் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குதுங்க.
கம்பேரேட்டர் பாருங்க, அந்த வேவ் ஃபார்முக்கு ஏத்த மாதிரி எப்பெல்லாம் வோல்டேஜ் அதிகமா வருதோ அப்பெல்லாம் லைட் எரிய வைக்குது, எப்பெல்லாம் வோல்டேஜ் குறையுதோ அப்ப லைட்டை நிறுத்திடுது. இது வரையிலும் கம்பேரேட்டர் பத்தி ஏற்கனவே போதுமான அளவுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் சார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இதே சர்க்கியூட்ல, அப்படியே இது இருக்கிற அதே சர்க்கியூட்ல நான் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ரெசிஸ்டரை இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் தொடர்பு படுத்துறேன். அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் ஒரு லிங்க் ஒன்னு கனெக்ட் பண்றேன் சார். சார் அவுட்புட் பின் நம்பர் 6, இன்புட் பின் நம்பர் 3. இப்ப பிளே கொடுக்குறேன் சார். ஐ திங்க் சேச்சுரேட் ஆகி வந்துட்டு இருக்குதுங்க. நான் இது இன்னும் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் சார். இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏசி வேவ் ஃபார்மை போதுமான அளவுல குறைச்சிக்கிறேங்க. அதாவது ஃபீட்பேக் ரொம்ப அதிகமா, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பின்னாடி புரியும் சார். நான் இன்னும் ஓமிக்க குறைச்சிக்கிறேங்க. டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் பத்தியும் பார்க்க போறோம் சார். அதுதான் இன்னைக்கு டாபிக்ல பார்ப்போம் சார். இங்க பாருங்க, வேவ் ஃபார்ம் மாறிடுச்சுங்களா? ஆன் ஆஃப்ங்கிறதுக்கு பதிலா அப்படியே நம்ம இன்புட் வேவ் ஃபார்ம் மாதிரியே கிடைக்க ஆரம்பிக்குதுங்களா? இது மட்டும் இல்லாம இது ஆம்பிளிஃபை ஆகியும் வருங்க சார். இன்புட் கொடுக்கறத விட அவுட்புட் அதிகமா வரும். அதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ. சார் நீங்க சர்க்கியூட் வரைகிற மாதிரி ஸ்கூல்ல நடத்துற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ஒரு ஆம்பிளிஃபையர்ல அவுட்புட்டையும் இன்புட்டையும் லிங்க் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சார். இப்படிதான் நம்ம வீட்டுல இருக்க ஹோம் தியேட்டர் வேலை செய்யுது. நிறைய போர்ட்ல இப்படிதான் சார் நம்ம அவுட்புட்டை பார்க்கணுங்க. நான் ஃப்ரீக்வன்சி இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன் சார். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒரு நொடிக்குள்ள எத்தனை முறை மாறுபட்டு வரணும் அந்த வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. சார் அவுட்புட்டோட உயரத்தை கொஞ்சம் கவனிங்க சார். அவுட்புட்டோட உயரத்தை, அவுட்புட் தான் நம்மளுக்கு அந்த மஞ்சள் கலர்ல வர்ற வேவ் ஃபார்ம்ங்க. முன்னாடி வெறும் ஆன் ஆஃப்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வேவ் ஃபார்மா வருது. இன்புட்ல என்ன மாதிரி வேவ் ஃபார்ம் கொடுத்தோமோ அதே மாதிரி வேவ் ஃபார்மா அவுட்புட்ல வருதுங்க. நான் இன்புட்ல என்ன கொடுத்தனோ அது எனக்கு அவுட்புட்ல கிடைக்குது சார். அதனுடைய உயரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இப்போ ஒரு உயரம் இருக்குங்களா? இந்த ஃபீட்பேக் 800ங்கிறத நான் மாத்துறேங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம் சார். 800க்கு பதிலா வேற வேல்யூ கொடுக்கலாங்க. சார் உயரத்தோட மதிப்புல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நார்மல் ப்ரீவியஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் அதாவது சொல்லுங்க. சொல்ல வர தகவல் அவ்வளவுதாங்க. அதாவது ஃபீட்பேக் ரெசிஸ்டரை பொறுத்து இதனுடைய உயரம் ஆம்பிளிட்யூட் அதிகமாகவும் குறையும். R2 இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹைட் தான் சார் அதனுடைய ஆம்பிளிட்யூடு. வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் நான் 1100 அதாவது 800ல இருந்து 1100 இப்ப கொடுத்துருக்கேங்க. உயரம் பாத்தீங்கன்னா முன்னாடியோட கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார் இந்த எல்லோ கலர் வேவ் ஃபார்ம். இப்ப 1100ல இருந்து சடனா நான் 700க்கு குறைச்சிடுறேங்க. சார் எல்லோ கலர்னுடைய ஹைட்டை பாருங்க சார். குறைஞ்சிருச்சு சார். சார் அப்போ வந்து நம்ம டிவி ரிமோட்ல வால்யூம் வைக்கிற மாதிரி தானே இது அர்த்தம். இந்த ரெசிஸ்டரை நம்ம ஃபீட்பேக் ரெசிஸ்டரை மாத்தினோம்னா அவுட்புட்னுடைய உயரம் அதிகமாகுது குறையுது. நான் வேற எதுவுமே பண்ணல இந்த சர்க்கியூட்ல.
உங்க கண்ணு முன்னாடி தாங்க பண்றேன். அது இந்த வேல்யூ அதிகமாக்கிக்கிட்டே இருக்கேன். அந்த வேல்யூ மட்டும் மாத்துறீங்க. ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட்டையும் அவுட்புட்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் போட்டோம்னா இது ஒரு ஆம்பிளிஃபையரா வேலை செய்யும். பாருங்க இதோ இன்னும் நல்லா ஹைட்டாவே கிடைக்குதுங்க வேவ்ஃபார்ம். 1300 கொடுத்துருக்கீங்க. 1300ங்கும் போது 1.3 கிலோ ஓம். இது ஒரு ரேஞ்சில் அதுக்கப்புறம் வேலை செய்யாது சார். அந்த ரேஞ்ச் கரெக்டா எக்ஸாக்டா ஃபைன் பண்ணாதனால தான் வெவ்வேறு வேல்யூ கொடுத்துட்டு இருக்குங்க. அதாவது ஃபீட்பேக் ரொம்ப அதிகமா போட்டீங்கனாலும் வேலை செய்யாது, ரொம்ப குறைவா போட்டீங்கன்னா கம்மியா அவுட்புட் வரும். இது ஓரளவுக்கு நல்லா பெருசா இருக்கு பாருங்க வேவ்ஃபார்ம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது கொஞ்சம் உயரமா இருக்குங்க சார். 1400க்கு 1400க்கு பதிலா இந்த இடத்துல வந்துட்டு வெறும் 500ன்னு கொடுத்துறேங்க சார். ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அவுட்புட்டோட சைஸ் பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கும். ஆமாங்க சார். சார் இப்போ இந்த ஃபீட்பேக் எடுத்துட்டா என்ன நடக்குதுன்னு பாப்போங்க. இந்த ஃபீட்பேக்கே தூக்கிடுறேன் சார். தூக்கிட்டா அது கம்பேரட்டர் சார் கம்பேரட்டரா வேலை செய்யுது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். கரெக்ட் சார். இவ்வளவுதான் சார் ஒரு ஆம்பிளிஃபையருக்கும் ஒரு கம்பேரட்டருக்கும் ஒரு நார்மல் டிரான்சிஸ்டருக்கும் ஒரு ஆம்பிளிஃபையருக்கும் வித்தியாசம் சார். என்ன சார் இடையில டிரான்சிஸ்டரை கொண்டு வரீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டருக்கு அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் தொடர்பு படுத்தலாம். அது ஒரு சுவிட்சுங்க. ஒரு மின்சார பாதையை இணைக்கிறதுக்கும் மறுபடியும் துண்டிக்கிறதுக்கும் இணைக்கிறதுக்கும் பயன்படும் ஒரு டிரான்சிஸ்டர் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சிக்னல் கொடுத்தா அது கண்ட்ரோல் ஆற மாதிரி பாத்துறலாம். சிக்னல் கொடுத்தா ஒரு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி விடும். சிக்னலை எடுத்துட்டோம்னா பேசிக் சிக்னலை கொடுக்கலனா கண்ட்ரோல் ஆகாது. டிரான்சிஸ்டர்னா என்ன, மாஸ்ஃபெட்னா என்ன, ஐஜிபிடினா என்னன்னு போன ஒரு 2 வகுப்பு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் சார். டிரான்சிஸ்டர்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு மின்சார பாதைக்கு நடுவுல ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஒரு கண்ட்ரோல் எலமெண்ட். சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவுல வரும். சோர்ஸையும் லோடையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பேசிக் சப்ளை கொடுத்தா ரெண்டையும் இன்டர்னலா க்ளோஸ் பண்ணி விடும். பேசிக் சப்ளை எடுத்தா ஓபன் பண்ணி விடும். டிரான்சிஸ்டர் பத்தி பார்த்திருந்தோம். அதே டிரான்சிஸ்டர்ல ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போட்டீங்கன்னா டிரான்சிஸ்டரும் ஆம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம அதையும் இப்ப பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி பாருங்க தோ இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரை கழட்டிட்டா கம்பேரட்டரா வேலை செய்யுதுங்களா? ஆன் ஆஃப் ஆகுது. அவுட்புட்ல பாருங்க எல்இடி எரிஞ்சிட்டு இருக்கு, விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம செட் பண்ண வோல்டேஜை விட அதிகமான லைட் எரியுது, குறைஞ்சா லைட் ஆஃப் ஆயிடுது. அதே விஷயத்துல அவுட்புட்டை தூக்கி இன்புட் கூட ஒரு லிங்க் பண்ணிட்டு அப்படின்னா சேம் ஒரே கனெக்ஷன் தான். கொடுத்த வோல்டேஜை விட எடுத்த வோல்டேஜ் அதிகமா வருதுங்க. அது எதனுடைய மதிப்பை பொறுத்ததுன்னா நம்ம இங்க போடுற ஃபீட்பேக்கினுடைய மதிப்பை பொறுத்தது. ஃபீட்பேக் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிக்கிட்டே போனா அவுட்புட் பெருசா கிடைக்குங்க நம்மளுக்கு. சார் ஓரளவுக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சதுங்களா? இது எங்க சார் யூஸ் ஆக போகுது? நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அதாவது ஒரு ஸ்டெபிலைசர் சர்வீஸ் பாக்குறவங்க, ஒரு ஏர் கண்டிஷனர் சர்வீஸ் பாக்குறவங்க, இல்லைன்னா வந்து ஒரு யூபிஎஸ் சர்வீஸ் பாக்குறவங்க சார், இது எதுக்கு சார் எனக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஹோம் அப்ளையன்ஸ்லயும் சென்சார் இருக்கும் சார். சென்சார்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ரொம்ப கம்மியா வரும் சார். சென்சார்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா வரும். அப்ப இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வச்சு அந்த வோல்டேஜ் அதிகம் பண்ணி தான் அப்புறமா அதை யூஸ் பண்ணுவாங்க. சார் சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த ரெசிஸ்டர் போட்டா எப்படி சார் ஆம்பிளிட்யூட் வருது, வோல்டேஜ் வருது? ஒரு ரெசிஸ்டர் போட்டனால கரண்ட் தானே சார் இருக்காது? சார் ஒன்றும் இல்லை சார், இது வந்து ரொம்ப சாதாரண கான்செப்ட்டுங்க. நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் சார். இப்போ இது மாதிரி நீங்க மைக் வச்சு பாடிட்டு இருக்கீங்கறதா உதாரணமா வச்சுக்குவோங்க சார். சார் நான் பேசுறது சத்தமா கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மைக்ல பேசுறது சத்தமா கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? தள்ளி வைக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருங்க, ரொம்ப மெதுவா கேக்குது. சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? ஓகேங்களா? அப்படி கேக்குதுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க சார்? கொஞ்சம் கிட்ட தள்ளி வைக்கும். கொஞ்சம் கிட்ட தள்ளி வச்சுக்குவீங்க. அந்த மாதிரி இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது அதனுடைய அவுட்புட் ஒழுங்கா வந்துச்சா வரலையாங்கிற தகவலை இங்க போய் சொல்லும். இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர் கிட்ட இன்புட் சிக்னல் கொடுத்துட்டேன், அந்த இன்புட் சிக்னல் அவுட்புட் கிட்ட கொடுத்துருச்சு. அவுட்புட்ல இருந்து மறுபடியும் ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்து ஓகே நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இங்க வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா சார்? ஃபீட்பேக் சீக்கிரம் வந்து சேர்ந்துருச்சுன்னா ஓகே நிறைய சத்தம் போடுறீங்கன்னு அர்த்தம். லேட்டா வந்து சேர்ந்துச்சுன்னா நான் போடுற சத்தம் பத்தலன்னு அர்த்தம்.
இப்போ நான் இந்த இடத்துல 100 ஓம் கொடுக்குறேன். 100 ஓம் கொடுத்தா சீக்கிரம் வந்து சேர்ந்துரும். கரெக்டா? ரெசிஸ்டன்ஸ் குறைவு. ரெசிஸ்டன்ஸ்னா தடை குறைவுங்க. தடை குறைவுனா சீக்கிரம் அந்த டேட்டா வந்து சேர்ந்துரும். இங்க இருந்து இதை எடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் புரியுங்க. சார் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு தகவலை கொடுக்குறேங்க. நான் பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு பாடுற வேவ் ஃபார்ம் தான் இப்படி இருக்குங்க. எந்த மாதிரி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. இந்த ப்ளூ கலர் வேவ் ஃபார்ம் சார். ப்ளூ கலர் இதான் நான் பாட்டு பாடுற வேவ் ஃபார்ம். நான் பாடுறதுக்கு அப்படியே வேவ் ஃபார்மா மாறி இந்த மாதிரி அப்படியே அலையா ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த அலைய ஹலோ அப்படிங்கிறேன். ஹா அப்படின்னு சத்தம் போடும் போது உடனே ஹாங்கிறதுக்கு மதிப்பு 6ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ 0ல இருந்து உயர்த்திக்கிட்டே இருக்கும். 6ஆம் நம்பரு பின் நம்பர் 6ல வேல்யூ பாருங்க மஞ்சள் கலர்ல அதிகமாகும். இங்க பாருங்களேன் சார், 0ல இருந்து தானே மஞ்சள் கலர் அதிகமாகுது, எல்லோ கலர். ஆமா சார். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் தொட்ட உடனே இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போதும்பா நீ போடுற சத்தம் ரொம்ப அதிகமாயிருச்சு, நீ கொஞ்சம் குறைச்சிக்குப்பான்னு இன்புட் கிட்ட சொல்லிடும். சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த முழு மேல் இப்ப மேல ஒரு கோடு இருக்குல்ல, எல்லோ கலர் பாருங்க, மேல போய் தொடுது பாருங்களேன். இப்ப எல்லோ கலர் மேல தொட்டுக்கிட்டு இருக்கா, இடிச்சுக்கிட்டு இருக்கா சார்? புரியுதுங்களா? சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆடிபிளா இருக்கா சார்? சார் சாரிங்க சார், கால் வந்தது அதனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, நெட் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். சார் இப்போ இந்த எல்லோ கலர் வேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேல இடிச்சிட்டு இருக்குங்களா, மஞ்சள் கலர் வேவ் ஃபார்ம்? ஆமா சார். சார் இது வந்து கம்பேரட்டரா வேலை செய்யும் போது, கம்பேரட்டரா வேலை செய்யாம நான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டேன்னா இந்த எல்லோ கலர் வேவ் ஃபார்ம் வந்து இவ்வளவு தூரம் வரும்போதே கொஞ்சம் உயர்ந்த உடனே இன்புட் கிட்ட போய் போதுமா நீ நிறுத்திக்குப்பா, உன் வேலையை நிறுத்திக்குப்பா, நீ கொடுக்குற இன்புட்டை குறைச்சிக்கோ அப்படின்னு இந்த ஃபீட்பேக் போய் சொல்லிடும். ஃபீட்பேக் போய் சொன்ன உடனே இவ்வளவு தூரம் உயர்ந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ளே நின்றும். எப்படின்னா இப்படி இங்க பாருங்களேன், சீக்கிரமா ஃபீட்பேக்கை போய் சொல்லணுங்கிறதுக்காக நான் 100 ஓம் ரெசிஸ்டரை போட்டிருக்கேங்க. அவுட்புட்டை தூக்கி இன்புட்டு கிட்ட நீங்க பாடினது நீங்க பேசினது போதுமான அளவுக்கு சத்தம் கேட்டுருச்சு, இதுக்கு மேல கத்தாதீங்க அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லிடும் இந்த 100 ஓம் ரெசிஸ்டர். அப்ப அதனோட உயரம் எப்படி இருக்கு பாருங்க. சார் உயரம் கம்மியா இருக்கா? இப்ப நான் வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டரை இப்ப நீ வந்து அதிகமா சத்தம் வந்தாதான் இங்க இன்புட் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க. அப்ப ஃபீட்பேக்கை உயர்த்திடுறேன். 1000 ஓம் 100 ஓம் இருந்த இடத்துல 1000 ஓம். அதிக சத்தம் வந்தாதான் இன்புட் கிட்ட போய் தெரிவிக்கும், கொஞ்சமா சத்தம் வந்தாலும் இன்புட் கிட்ட போய் தெரிவிக்காது. அப்ப அதிக சத்தம் வர்ற வரலும் வெயிட் பண்ணும். இந்த மஞ்சள் கலர் வேவ்ஃபார்ம் அதிகமா உயர்ற வரலும் வெயிட் பண்ணும். எல்லோ கலர் வேவ்ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட தூரம் உயர்ற வரலும் இந்த ஃபீட்பேக் போய் அதுகிட்ட சொல்லாது. அப்ப ஃபீட்பேக் வோல்டேஜ் கம்மியா வந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கும், அதே ஃபீட்பேக் வோல்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் கம்மியா இருக்குமா சார்? கம்மியா இருக்கும். ஆமாங்க சார், கரெக்ட் தான் அந்த வார்த்தை, நீங்க சொல்றது சரிதாங்க சார். ஃபீட்பேக் வந்து அதிகமா வந்துச்சுன்னா அவுட்புட் குறைஞ்சிரும். இப்போ நீங்க வந்து மைக்ல பேசுறீங்க, நீங்க பேசுறது உங்களுக்கு எக்கோ அடிக்குது, அதிகமா எக்கோ அடிக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுறத குறைச்சிரும் இல்லீங்களா சார்? ஆமா சார். அப்ப ஃபீட்பேக் அதிகமா வருது, அதிக சத்தம் கேக்குது சார் அப்படின்னா குறைச்சிருவீங்க. இப்ப நீங்க ரொம்ப மெதுவா பேசுறீங்க, உங்க சத்தம் நீங்க பேசுறது கடைசி வரலும் போய் சேரல, உங்களுக்கு எந்த ரிப்ளேவும் வரல ஸ்பீக்கர்ல இருந்து, அப்ப இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்திக்குவீங்களா? அது மாதிரி ஃபீட்பேக்னுடைய வோல்டேஜ் அதிகமா வந்தா அவுட்புட்டை குறைச்சி விட்டுரும், ஃபீட்பேக்னுடைய வோல்டேஜ் குறைவா வந்தா அவுட்புட்டை சேர்த்தி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டரை நீங்க மாத்தி அமைச்சீங்கன்னா அவுட்புட் மாறுபடும். இதுதாங்க இதுக்கு இடையில இருக்க லிங்க். இது வாட் இஸ் R3 எதுக்குங்க சார்? என்னங்க சார்? R3 சார் இப்ப R2 R3யும் வோல்டேஜ் டிவைடர் தான் சார். சார் இல்ல அதாவது பிளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருந்தாதான் சார் வோல்டேஜ் டிவைடர். இது மைனஸ் கூட கனெக்ட் ஆகலீங்களே. R3 ஓகே, ஒரு ரெசிஸ்டர் பிளஸ். அது என்ன யூஸ் சார்? R3 என்ன விஷயம்னா இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரையிலும் R3 போலனா என்னால அவுட்புட்டை பார்க்க முடியாது, அதனால நான் இங்க போடுறேன் சார். இங்க பாருங்களேன், நான் R3 இங்க தூக்கிடுறேன். முதல்ல R3 இல்லாம தான் கொடுத்தேங்க.
அவுட்புட் என்னால கண்ணுல பார்க்க முடியாது. நீங்க R3 இங்க குழப்பிக்க தேவையில்லை. ஏன் சார் இதை நீங்க வந்து ஒரு பிளைண்டா சொல்றீங்கன்னா, R3ங்கிறது ஐசிக்குள்ளேயே இருக்குங்க. ஐசிக்குள்ளேயே ஐ இன்புட் இம்பிடன்ஸ்னு எழுதிருக்கும். நான் 741 போய் பாக்குறேன் சார். இங்க பாருங்களேன், இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம் சார். ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க, ஐசி 741. இந்த நான் வெளியில போட்ட ரெசிஸ்டர் கடையில போய் நீங்க ஐசி வாங்கும் போது ஐசிக்கு உள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. அதனால நீங்க தனியா வெளியில போட தேவையில்லை. இது சிமுலேஷன்ங்கறனால அவுட்புட் எனக்கு வராதனால நான் வெளியில தனியா போட்டேங்க R3. சோ இப்போ நான் டேட்டா ஷீட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். சார் ஆம்பிளிஃபையரை வச்சு டிரான்சிஸ்டர் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் தியரியா இருந்தாலும் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அதிகம் பண்ணிடலாம் சார். சார் இங்க பாருங்க, இதை பத்தின டீடைல் என்னவோ இருந்துட்டு போகுது டேட்டா ஷீட் குள்ள. இம்பிடன்ஸ்ங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு தேடுறேன் சார். சார் இங்க பாருங்க, இம்பிடன்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கிறதா தேடினங்க. தேடினதுல எனக்கு பதில் கிடைச்சிருக்கு சார். நான் அதை உங்க முன்னாடி அப்படியே படிச்சு காமிக்கிறேன் சார், உங்களுக்கு சரியான்னு பாருங்க. The input impedance of amplifier, the input impedance of amplifier is high. இங்க எழுதிருக்குங்களா? and the output impedance is low. எப்பவுமே நிறைய அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல அவுட்புட் இம்பிடன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ். இந்த ஐசிக்குள்ள அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும், அப்பதான் நிறைய அவுட்புட் தர முடியும். அதே மாதிரி இந்த ஐசி வந்து நிறைய சப்ளை வாங்கி சாப்பிட கூடாது. இப்போ நீங்க இங்க வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ரைட்டு. எத்தனை வோல்ட்டுங்க? 10 வோல்ட். எவ்வளவு ஆம்பியர் சார் எடுத்துக்கும்? ரெசிஸ்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது 1 ஆம்ஸ் எடுத்துக்கும். இங்க ஒரு ரெசிஸ்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெசிஸ்டர் டிராப் பண்ணி மீதி தானே உள்ள போகும். ரெசிஸ்டர் கரண்ட் அதை மட்டும் தான் டிராப் பண்ணும், வோல்டேஜ் எதுவும் பண்ணாதுங்க. அப்ப நான் இங்க ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்றேன் சார். இந்த ரெசிஸ்டர் இங்க உள்ள போற வோல்டேஜ் ஒன்னும் பண்ணாது, ஆனா பின் நம்பர் 3க்கு வந்து அதிக கரண்ட் போக விடாம தடுக்கும். இன்புட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் உயர்த்திரும். அப்போ நீங்க இங்க 10 வோல்ட் கொடுத்தீங்கனாலும் ஆம்பியர் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் போகும். மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர் தான் இந்த ஐசிக்கு போகும். சார் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் புரிஞ்சுங்களா சார்? புரிஞ்சுங்க சார். ஆனா இது வந்து சிமுலேஷன்ல தான். ரியல் டைம்ல நீங்க ஐசி வாங்குனீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் நீங்க பயன்படுத்த தேவையில்லை. நீங்க நேராவே ஐசிக்குள்ளே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஐசில இன்புட் இம்பிடன்ஸ்லாம் நான் உயர்த்தி தான் கொடுத்துருக்கேன். உள்ளே பெரிய ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு 12 வோல்ட் 100 ஆம்ஸ் பேட்டரியே கொடுத்தாலும் நம்மளோட ஐசி 100 ஆம்ஸ் எடுத்துக்காது. 100 ஆம்ஸ்ல 0.0001 ஆம்ஸ் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம பார்த்த சர்க்யூட் இங்க இருக்குங்களா சார்? இன்புட்ல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்காங்களா? ஃபீட்பேக் போட்டிருக்காங்களா? இதுக்கு பேர் பாருங்க ஆம்பிளிஃபையர்னு கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க சார். சோ இவ்வளவுதான் சார் விஷயம். ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். ஃபீட்பேக் இல்லனா கம்பேரட்டர். இப்போ அப்படியே தூக்கிட்டு வந்து டிரான்சிஸ்டரை பாத்துருவோங்க. இது அப்படியே இத மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சார் இது எங்க சார் எனக்கு யூஸ் ஆகுது? இது ஒண்ணும் எனக்கு புரியலையே. இங்க பாருங்களேன், ஹாஸ்பிடலுக்கு போறோம் சார், இசிஜி எடுக்கிறோம் சார். அங்க ரொம்ப லோ சிக்னல் தாங்க வரும். அந்த லோ சிக்னல்ல இந்த சர்க்யூட் தான் உயர்த்தி கொடுக்கும். இசிஜினா எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். நம்ம ஹார்ட் பீட் எப்படி இருக்குங்கிற அந்த வேவ் ஃபார்ம். ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம படுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு செக் பண்ணுவாங்க. ஜெனரல் செக்அப் போறீங்கன்னா மேல வந்து இந்த மாதிரி ப்ரோப்லாம் குத்துவாங்க, அங்கங்க ஒட்ட வைப்பாங்க, பேட்ச் கார்டு மாதிரி. இந்த ஒட்ட வச்சீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து 1/2 வோல்ட் 1 வோல்ட் இல்ல 1/4 வோல்ட் தான் வரும். அந்த வோல்டேஜை நேரடியா நம்ம வந்து மீட்டர்ல கொடுத்து பார்க்க முடியாது, மீட்டர் காமிக்காது. அப்ப இதை எடுத்துட்டு வந்து ஆம்பிளிஃபையர்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, எழுதிருக்கான் பாருங்க, சென்சார் அப்புறம் ஆம்பிளிஃபையர். இந்த முக்கோணமா போட்டுருக்கிறதெல்லாம் ஆம்பிளிஃபையருங்க. சோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்புட் அவுட்புட் ஜாயின் ஆயிருக்குங்களா? ஆமாங்க சார். இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, இன்புட் ஒன்னு அவுட்புட் ஒன்னு எல்லா இடத்துலயும் ஜாயின் ஆயிருக்கும். எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் ஃபீட்பேக். நான் இதோ இந்த ரெண்டு இதுலயும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். சோ அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச சிக்னல், லோ சிக்னல் வருதோ அங்க ஆம்பிளிஃபையரை பயன்படுத்தியிருப்பாங்க, இதை பயன்படுத்தியிருப்பாங்க.
சார் இங்க பாருங்க சார், இதை நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுல வேல்யூவோட கொடுத்துருக்கான். சார் ரைட் லெக் வலது கால்ல ஒரு ஜாயின் பண்ணும், ரைட் ஆர்ம் வலது கையில ஒரு பேட்சை ஒட்டணும், லெஃப்ட் ஆர்ம் இடது கையில ஒரு பேட்சை ஒட்டணும். 3 பேட்ச்னா அந்த ஒயர் மாதிரி ஒட்டுவாங்க இல்லைங்களா நம்ம உடம்புல, அது ஒட்டணும். ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, கம்பேரட்டர் ஐசியை பயன்படுத்திருக்கான். நேத்து கூட நான் வந்துட்டு அதாவது போன வகுப்புல உங்ககிட்ட சொன்னேன், 4 கம்பேரட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்கு சார். அதனோட ஐசி LM324 இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, இதுல யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. அத நம்பர் போட்டுருக்கான் பாருங்க சார், LM324 எழுதிருக்குங்களா? ஆமாங்க சார். சோ LM324 கூட கீழே பாருங்க ஃபீட்பேக் ரெசிஸ்டர் போட்டுருக்காங்க. இன்புட் அவுட்புட்டையும் ஜாயின் அடிச்சிருக்கான். இதுலயும் ஜாயின் பண்ணிருக்காங்க, கீழேயும் ஜாயின் பண்ணிருக்காங்க, இங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எல்லா கம்பார்ட்டர்லயும் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். எல்லா கம்பேர்லயும் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். இன்புட் ரொம்ப குறைவான சிக்னல், அவுட்புட் ரொம்ப அதிகமான சிக்னல். நீங்க வந்து மில்லி வோல்ட்ல கொடுத்தீங்கன்னா அது அதிகமா கொடுக்கும். உதாரணமா இது வந்து ஒரு பூத கண்ணாடி மாதிரி. சின்ன பொருளை உங்களால பார்க்க முடியல, இடையில பூத கண்ணாடி வச்சு பார்த்தா, லென்ஸ் வச்சு பார்த்தா அதிகமா தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க சார். இது வந்து லோ சிக்னலை பெருசாக்கி கொடுக்கும். இவ்வளவுதான் சார் ஆம்பிளிஃபயர். இதுவும் கம்பேரட்டர் ஆம்பிளிஃபயர் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் பார்த்திருக்கோம் சார். கெப்பாசிட்டர் நம்ம இன்னும் சீரியஸ்ல பார்க்கல. இந்த சர்க்கியூட்ல பாருங்க நிறைய கெப்பாசிட்டர் பயன்படுத்திருக்காங்க, சீரியஸா பயன்படுத்திருக்காங்க. ஆமாங்க சார். இங்க பாருங்களேன், நான் இங்க காமிக்கிற இடம், இந்த இடம் கர்சர் நகர்ற இடம். அந்த இடத்துல லாஸ்ட்ல நிறைய சீரிஸ் பாருங்க, இந்த இடத்துலயும், அப்புறம் இங்க கீழ அதே மாதிரி கீழ. இதெல்லாம் எதுக்காக? இது பேரலலுங்க. கிரவுண்ட் கூட ஒரு இது கிரவுண்ட் கூட லிங்க் ஆயிருக்கு. அப்ப இது பேரலல். ஒன்னு கிரவுண்ட் கூடயும் ஒன்னு சப்ளை கூடயும் ஏதாவது ஒரு சர்க்யூட் கூட இருந்துச்சுன்னா அது பேரலலுங்க. ரெண்டுமே எது ஒண்ணுமே கிரவுண்ட் கூட இல்லைன்னா அது சீரியஸ். கெப்பாசிட்டர்னுடைய 2 பின்ல எந்த பின்னுமே கிரவுண்ட் கூட நேரடியா தொடர்புல இல்லைன்னா அது வந்துட்டு சீரியஸ்ங்க. 2 சர்க்யூட்டுக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பின்னாவது கிரவுண்ட் கூட இருந்துச்சுன்னா அது பேரலல்னு அர்த்தங்க. அது பேரலல். ஓகேங்க சார். சோ கெப்பாசிட்டர் சீரிஸ் நம்ம இன்னும் பார்க்கல. அதே மாதிரி இந்த சர்க்யூட் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது சார். ஆம்பிளிஃபயர் மட்டும் புரியும். அங்கங்க ரெசிஸ்டரை போட்டிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல அதாவது இந்த 10K ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் போட்டிருக்காங்க. என்னங்க சார் வேலை செய்யுது? கரண்ட்டை லிமிட் பண்ணும். முதல்ல இருந்து அடுத்ததுக்கு போற கரண்ட்டை மட்டும் குறைக்கும், வோல்டேஜை குறைக்காது. இப்போ இந்த இடத்துல 10 வோல்ட் வருதுன்னா இந்த இடத்துக்கு அதே 10 வோல்ட் போகும், பட் கரண்ட்டை மட்டும் குறைச்சு அனுப்பும். சார் இந்த இடத்துலங்க ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க சார். ஃபீட்பேக்குக்காக பயன்படுது. சார் இந்த இடத்துலங்க வோல்டேஜ் டிவைடர் சார். அந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடர் சார். ஒன்னு கிரவுண்டா இருக்கு, ஒன்னு நடுவுல இருந்து அவுட்புட் எடுத்துருக்காங்க, ஒன்னு மேல தனியா நின்னுட்டு இருக்கு. சப்ளை கொடுக்குற இடம் அது வோல்டேஜ் டிவைடர். சார் இந்த இடம் அது வோல்டேஜ் டிவைடர் தான். கிட்டத்தட்ட ஒரு வோல்டேஜ் டிவைடர் மாதிரி தான் சார் இருக்கு. 2 இடம் சப்ளை கூட தான் அது கனெக்ட் ஆயிருக்கு. வோல்டேஜ் டிவைடர் மாதிரி தான் இருக்கு, வோல்டேஜ் டிவைடர் தான் சார். அப்போ ஒரு சர்க்யூட்ல எது எங்கெங்க இருக்கு, என்ன வேலை செய்யுதுன்னு ஓரலா ஐடியா கிடைச்சிருக்கு இல்லைங்களா? சர்க்யூட் வெறும் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் கிடையாது, கம்பேரட்டர் இல்லாத சர்க்யூட்டே கிடையாது. இதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சார் இப்போ ஒரு இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் சார். கிளாஸ்ல இருக்க எல்லாரும் நான் அடுத்து கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நான் தனித்தனியா கேள்வி கேட்கறேங்க, எனக்கு அதுல எல்லாருமே தனித்தனியா எனக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறவங்க எனக்கு தனித்தனியா பதில் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் நான் 2 கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல சார். வேலை விஷயமா கொஞ்சம் தெரிஞ்சேன். அப்புறம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சேட் பண்ணியிருந்தேன் சார். 2 கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. வீடியோ தான் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க சரின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் இன்னும் எதுவும் சென்ட் பண்ணல சார். என்ன விஷயம்னா சார், எனக்கு அதை அனுப்புறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்கா வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்பணும்னு வெயிட் பண்ணேன் சார். ஒரு வீடியோ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேங்க சார். அதான் ஃப்ரெஷ்ஷா கிளாஸ்ல இல்லாம ஜென்ரலா நீங்க பார்த்தா டக்குன்னு புரியுற மாதிரி
அந்த வீடியோ சார் ஸ்டக் ஆகுது சார் உங்க ஆடி திரும்ப கேட்கல சார். சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குது சார். ஒன்றும் இல்லை சார், நான் வந்துட்டு இந்த இப்படி இருந்தா பரவாயில்ல நானா ஒரு மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருந்தேன் சார், இப்படி இருக்கணும் வீடியோ அப்படின்ட்டு. அதுபடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துருக்கேன், இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். யாருக்கும் என்ன லிங்க் கொடுக்கல சார். நான் இப்போ போஸ்ட் பண்றேன், இதுதான் உங்களோட வீடியோ இருக்கும். சரிங்க சார். இதை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கோங்கங்கற. கிளாஸ் வீடியோ மிஸ் பண்ணிட்டாலும், கிளாஸ் வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த வீடியோ நீங்க எடுத்து சொல்ல வரேன் சார். சரிங்க சார். ஒரே நிமிஷம் சார், எங்க இருக்குன்னா லிங்க் உங்களுக்கு இமிடியேட்டா இப்ப கொடுத்துறேன். சரிங்க சார். சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கீங்களா சார்? அப்லோட் பண்ணிருக்கேன் சார். பிரைவேட்டா இருக்கும் சார், நம்மளுக்கு மட்டும், நம்ம வகுப்புல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும் சார் அது. சார் ஆனா கிளாஸ் வீடியோவும் பண்ணுவீங்களா சார்? என்னங்க சார்? கிளாஸ் வீடியோ கொடுத்தா நல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு தான் சார் இருக்கு. அப்லோட் பண்ணாம இருக்கேன், நான் வீட்ல இருந்து பண்றதுனால இன்டர்நெட் கனெக்ஷன் லிமிட்டடுக்காக நான் அப்லோட் பண்ணாம இருக்கேன் சார். ஆனா எல்லா கிளாஸ் வீடியோவும் ரெடியா தான் சார் இருக்கு. சரிங்க சார். இப்போ இந்த செஷனும் இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்க, அதோ இங்க இருக்கு சார். இங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா சரிங்க சார். கிளாஸ் ரெக்கார்டிங் ரெக்கார்டட் தான் இருக்கு, எதுவும் பயப்பட தேவையில்ல சார். எல்லா கிளாஸ் வீடியோவும் இருக்குங்க. சரிங்க சார். ஓகே சார். ஒரே நிமிஷம் சார், இதோ இங்க பாருங்க சார். இன்னைக்கு February 28 இன்னைக்கு தான் சார் அப்லோட் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு செகண்ட் பேட்ச்க்கு ரெண்டு பேத்துக்குமே கொடுக்கலாம்னு எடுத்துர்க்கேன் சார். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னனோ அது அப்படியே இருக்கும் சார். அதாவது அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் லைவ் எதெல்லாம் காமிக்கிறனோ அதெல்லாம் வீடியோவா இருக்கும் சார். இதனோட லிங்க் உங்களுக்கு தரேன் சார். இப்போ பர்சனலா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுறேங்க. இது மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க சார். கிளாஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை வச்சுக்கோங்க. Join the community of more than 2 million businesses who are investing online with எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது சர்க்கியூட் சம்பந்தம். சர்க்கியூட்னா என்ன, அது என்னென்ன டைப் இருக்குது, குதிரை வருது அப்படின்னா அந்த குதிரை ஓடி வர்ற வேகம் எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஸ்பீட் ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும், மேலே ஏறி இருக்கு கோடு மறுபடியும் மேலே போகும். டிசினா என்ன, ஏசினா என்ன சொல்லி இங்க எடுத்துக்கிறோம். டிசி கொடுத்தா என்ன, ஏசி எப்படி என்னன்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அது அப்படியே தேவையான கண்டென்ட் மட்டும் போட்டு வச்சிருக்கேங்க சார். லிங்க் இதுதாங்க சார். இது மாதிரி ஒரு கிளாஸுக்கும் சப் வீடியோ அனுப்புறேங்க சார். கிளாஸ் வீடியோவும் அனுப்பிச்சு விடுறேங்க சார். அப்லோட் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் சார். நான் அது உங்களுக்குலாம் எல்லா கண்டென்ட்டும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தரேங்க சார். சரிங்க சார். ஓகே, நம்ம கண்டென்ட்க்கு வந்துருவோம் சார். நான் எதை பத்தி பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா டவுட் கேட்கறேன், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேங்க சார். எனக்கு ஆன்சர் பண்றது கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க சார். எல்லாருமே நான் கேட்கறவங்க எனக்கு பதில் கொடுங்க சார். சார் நீங்க உமாதேவன் சார், நீங்க வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலோ அல்லது இந்த லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனலா உங்களுக்கு மெசேஜும் அனுப்புறேங்க, அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்துருங்க சார். சரிங்க சார். ரைட், ஓகேங்க சார். எனக்கு ஆன்சர் பண்ணுங்க சார். இதோ இதாங்க என்னோட क्वेश्चन. சார் நான் ஸ்கிரீன் பிரசன்டேஷனை அப்பப்போ எடுத்து விட்டுருவேன் சார். ஸ்கிரீன் பிரசன்டேஷனை எடுத்து விட்டுருவேன். வரையறத மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு பதில் கொடுங்க. வரையறத மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சார். சார் இது என்னதுங்க, இது என்னங்க சார், இது நான் வரையறது ஜெனரலா ஆன்சர் பண்ணுங்க சார். எனக்கு இது என்னங்க சார், இது கம்பேட்டர் சார். அப்புறம் வந்து எல்இடி போட்டிருக்கீங்க சார். ரெசிஸ்டர், கெபாசிட்டர், கிரவுண்ட் சார். அது கெபாசிட்டர் இல்லை, கிரவுண்ட். அப்படி கிரவுண்ட் ஆமாங்க சார். எஸ் சார். ஒரு கம்பேரிட்டர் சார் இது கம்பேரிட்டர் தான், கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சார் இப்போ இந்த இடத்துல சார் நான் ஒரு வோல்டேஜ் டிவைடர் கனெக்ட் பண்ணிடுறேன். ஆமா சார். சார் ஈக்குவல் வேல்யூ 1k 1k ன்னு வெச்சுக்கோங்க. 1k 1k இங்க என்ன வோல்டேஜ் சார் போகும்?
6 வோல்ட் போகுங்க. கண்டிப்பா எவ்வளவு வோல்ட்டுங்க போகும்? 6 வோல்ட். சார் கிளியருங்க. ரைட் சார், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்துட்டு வந்துங்க, இங்க கொடுத்துறேன் சார். இதனுடைய மதிப்பு 1K தாங்க சார். இப்போ என்னங்க சார் ஆகும்? 12 வோல்ட் அப்படியே வருங்க. 12 வோல்ட் அப்படியே வருங்க. சார் அப்ப அவுட்புட் என்னங்க வரும்? 12 வோல்ட் அப்படியே வரும் சார். பாசிட்டிவ் அவுட்புட் கிடைக்கும் எல்இடி ரிங்ஸ். இங்க 12 வோல்ட் அப்படியே வரும். ஏன்னா கரண்ட்டை மட்டும் தான் இது டிவைட் பண்ணும், வோல்டேஜ் எதுவும் பண்ணாது. எல்இடி எரியும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. கரெக்ட் சார். ஆமா சார், ஆமா சார். கிளியருங்க. ரைட் கரெக்ட் சார். சார், இது கூட ஒரு கெப்பாசிட்டர் போட்டுறேன் சார். போட்டு மைனஸ் கூட கிரவுண்ட் கூட கொடுத்துறேங்க சார். கெப்பாசிட்டரோட மதிப்பு 10 மைக்ரோ ஃபாரட் உதாரணமா வச்சுக்கோங்க. 10 மைக்ரோ ஃபாரட். வோல்டேஜ் வந்து 50 வோல்ட் வரலும் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வோல்ட் வெறும் 12 வோல்ட் தான், நம்ம கொடுக்கறது 12 வோல்ட் தான். கெப்பாசிட்டர் வந்து கடையில் நான் வாங்கும்போது 50 வோல்ட் வரலும் தாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் இதை மைனஸ் பிரச்சனை இல்லை. 10 மைக்ரோ ஃபாரட். இது பிளஸ் பின்னுங்க, இது மைனஸ் பின்னுங்க. இப்போ என்ன சார் ஆகும்? நான் சப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆகும் சார்? கரண்ட் வோல்ட் ரெண்டுமே கம்மியாகும். சார் யாராவது ஆன்சர் பண்ணுங்க சார். யாரை ஆன்சர் பண்ணாலும் எனக்கு ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் சார்ஜ் ஆகுமா சார்? சார் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும் சார். கெபாசிட்டர் சார்ஜ் ஆகிறது வோல்டேஜ் இந்த இடத்துல என்ன வோல்ட் மெயின்டெய்ன் ஆகும்னா, முதல்ல இந்த இடத்துல 0 வோல்ட் மெயின்டெய்ன் ஆகும் சார். கொஞ்ச நேரம் ஏன்னா ரெசிஸ்டர் போடுறதுனால கெபாசிட்டர் ஃபுல்லும் சார்ஜ் ஆகாது. கெபாசிட்டர் மெதுவா 1 வோல்ட் தொடும், அப்புறம் மெதுவா 2 வோல்ட் தொடும், கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா 3 வோல்ட் தொடும், கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப வரல இந்த இடத்துல என்னங்க சார் இருக்கும்? வோல்டேஜ் முதல்ல 0, 1 செகண்ட் கழிச்சு 1, அப்புறம் 2, 3, 4, 5. கெபாசிட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வரும். இந்த கண்டிஷன் வரல அவுட்புட் என்னங்க சார் இருக்கும்? அது வரைக்கும் எரியாது சார், ஆஃப் ஆகும். ஆஃப்ல இருக்கும். சார் அது வரல ஆஃப்ல இருக்குமா? ஆமாங்க சார். 6 வர வரைக்கும் ஆஃப்ல இருக்கும். இப்போ 6, 7 கெபாசிட்டர் ஃபுல் ஆகுது. என்னங்க சார் ஆகும்? இப்போ எல்இடி லைட் எரியும் சார். வரும்போது ஆஃப் எல்இடி லைட் எரியும் இல்லீங்களா? 6 வோல்ட் எரியும் சார். இல்லீங்களா? ஆமா சார். சார் அப்ப இதுக்கு பேர் ஒரு டிலே சர்க்யூட்டா? டிலே சர்க்யூட். கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா உடனே எங்க வீட்டுக்கு கரண்ட் அனுப்பாது. சாரி சார், கால் வந்தது சார். அப்ப இதுக்கு பேர் ஒரு டிலே சர்க்யூட்டுங்களா? கரெக்ட்டா? ஆமா சார். இப்போ இதை வந்து என்னோட வீட்டோட ஸ்டெபிளைசருக்குள்ள இதை ஒட்ட வச்சிடுறேங்க. இல்லைன்னா எங்க வீட்டு எனர்ஜி மீட்டர்கிட்ட ஒட்ட வச்சிடறேன். இந்த மாதிரி சர்க்யூட்டை செஞ்சு இந்த எல்இடிக்கு பதிலாக ஒரு ரிலேவை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க எல்லா டிவைஸையும் இது மூலமா தான் போகணும்னு கொடுத்துறேன் சார். இபி சப்ளைவை. இபி வந்து இந்த கம்பேரட்டர் வேலை செஞ்சாதான் எங்க வீட்டுக்கு இபி போகும்னு நான் கொடுத்துட்றேங்க. லோடுக்கு சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு கம்பேரட்டர் ஆன் ஆனாதான் லோடுக்கு சப்ளை போகும். அப்படி பண்ணிடுறேன் சார். கரண்ட் போயிட்டு வருது. என்னங்க சார் ஆகும்? டைம் எடுத்து ஆனாங்க சார், டிலே எடுத்து ஆனாங்க சார். ஹை வோல்டேஜ் பிரச்சனை வராதுங்க சார். போயிட்டு வந்த உடனே டக்குன்னு கரண்ட் போயிட்டு பவர் சப்ளை கட் ஆயிட்டு வந்த உடனே நம்ம வீட்ல எதுவும் ஓடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஓடும். டிலே ஆயிதான் ஆன் ஆகும். அப்ப நம்மளுக்கு சேஃப்டி கிடைச்சிருதா? ஆமா சார். இவ்வளவுதான் சார் விஷயம். அப்ப நீங்களே ஒரு சர்க்யூட் வெறும் கம்பேரட்டர் வெறும் சென்சார் சும்மா குட்டி குட்டியா ஸ்கூல் மாதிரி சொல்லி தராங்க, நீங்க நினைச்சிடவே தேவையில்லை. சார் சொல்லுங்க சார். இப்போ ஒரு டைம் கெப்பாசிட்டி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டைம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சார்ஜ் ஆகுமா சார்? ஏற்கனவே சார்ஜ் இருக்கு. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் போனதுக்கு அப்புறம் பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் இந்த 12 வோல்ட்டுக்கு 0 ஆயிடுமா கரண்ட் இல்லாதப்போ? ஆமா சார். அப்போ இந்த கெபாசிட்டர்ல இருக்கிற பிளஸ் வோல்டேஜ் அப்படியே இந்த ரெசிஸ்டர்ல போய் இந்த ஐசிக்கு சப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுமா? ஆமா சார். ஆமா சார். இந்த ஐசி இந்த கெபாசிட்டர் லோட் மாதிரி ஆயிடுமா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துல கெபாசிட்டர்ல இருக்க எனர்ஜி எல்லாம் 0 ஆயிடும் இல்லைங்களா கரண்ட் போன உடனே? கரெக்ட் சார். கனெக்ட் பண்ணி பாத்தியா? சார் புரிஞ்சுதுங்களா? எல்லாம் இதுலயே பாரு. புரியுது சார். சார் இப்போ சார் சொல்லுங்க சார். சார் கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும்போது ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகும்போது அப்படியே ஆப்போசிட் ஆகுமாங்க சார்? மைனஸ் இல்ல ப்ளஸ் சார், ஆகும். இல்ல சார். கெபாசிட்டர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பிளஸ் இப்படி உள்ள வருது அப்படின்னா இது பிளஸ்னா இதுதான் பிளஸ், இது மைனஸ்னா இதுதான் மைனஸ்ங்க.
டிஸ்சார்ஜ் ஆகுமாங்க சார்? டிஸ்சார்ஜ் ஆகும்போது சேம் டே. அப்படிதான் சார். இண்டக்டர்ல மட்டும் தான் தலைகீழா மாறுங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது அப்படிதான் சார். இப்போ 12 வோல்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஆன் பண்றோம்னு வந்துச்சு சார். அப்போ வந்து என்னன்னா கம்பேர்ல வந்து 0 வோல்டேஜ் 1 2 1 பை 1 இன்க்ரீஸ் ஆகுங்கிறீங்க. ஆமாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ப்ளஸ் பாயிண்ட்ல வந்து 12 வோல்ட் ஸ்டார்டிங்ல கிடைக்கல. ஃபுல்லாவே கெபாசிட்டர் எடுத்துக்குதாங்க சார். ஆமா, கெபாசிட்டர் என்ன பண்ணும்னா அது வந்து ஒரு பெரிய லோடு மாதிரி. அதாவது பெரிய எலக்ட்ரான் தொட்டி வந்து அது. இங்க போறதை விட இங்க ஈஸியா போறதுக்கு வழி இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கீழே ஓட்டை போட்டு தண்ணி ஊத்துறீங்க. தண்ணி ஊத்துறீங்கன்னா என்ன ஆகும்? சைடுல போகாது. அந்த ஓட்டையில முதல்ல நிரம்பிச்சுனாதான் மேலேயே தண்ணி வரும். பட் அங்க ஓட்டை இருக்கிற கீழே ஃபுல்லும் போய்கிட்டே இருக்கும். எப்போ ஓட்டை அடைக்கிறீங்களோ அப்பதான் அந்த பாட்டில் மேல வரல தண்ணி எலும்பும் மேல எந்திரிச்சு வரும். அது மாதிரி இந்த கெபாசிட்டர் எப்ப நிரம்புதோ அப்பதான் அந்த பாயிண்ட்ல வோல்டேஜே மெயின்டைன் ஆகும். ஓகே ஓகேங்க சார். இந்த பாயிண்ட்க்கு போக விடாது எலக்ட்ரானை. சார் தவிர நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல இன்புட் இம்பிடன்ஸ் ஐன்னு சொல்லியிருக்கேன். இன்புட் இம்பிடன்ஸ் ஐனா இங்க ஒரு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஐ வேல்யூ ரெசிஸ்டர் இருக்கு 10k மாதிரி. இப்போ 10k வழியா கரண்ட் போகுமா இல்ல நார்மல் கெபாசிட்டர் ஜாலியா ஈஸியா இருக்கிற வழியில போகுமா? கெபாசிட்டர் தான் பாத்து ஃப்ரீ வழியில தான் போகுது. ஃப்ரீ பாத் ஈஸியான பாத் வழியா தாங்க போகும். சார் கிளியரா இது வரைக்கும்? புரியுதுங்க சார். புரியுது சார். சார் மத்தவங்களுக்கு சார் எல்லாருக்குமே முத்து சார், ஸ்ரீனி சார், மைக்கேல் சார். எஸ் சார். சார் புரியுதுங்க சார். இப்போ சொன்னவர்ல கிளியருங்களா? புரியுதுங்க சார். எஸ் சார் கிளியர் சார். சார் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் சார். கரண்ட் போகல. நீங்க என்ன கேட்டீங்க? கரண்ட் போயிடுச்சுன்னா கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆயிடுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்தேன் சார். பவர் கட் ஆகல சார். விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க. பவர் கட் ஆகல. ஆனா இந்த லைட் ஆன் ஆகுது இல்லீங்களா? இந்த லைட் ஆன் ஆகுற இடத்துல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிரான்சிஸ்டருக்கு கொடுத்துறேன் சார். டிரான்சிஸ்டர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரெசிஸ்டர் போட்டு இங்க கொடுத்துறேங்க. டிரான்சிஸ்டரோட இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிடுறேன் சார். கிரவுண்டுக்கு போயிடுது சார். இப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு சொல்ல முடியுங்களா? ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி தான் சார் அங்க இருந்து. இல்லைங்க, இது ஃபீட்பேக்கா எடுத்துக்க முடியாது சார். அதாவது ஃபீட்பேக்னா அவுட்புட் பின்னுக்கும் இன்புட் பின்னுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இடையில டிரான்சிஸ்டர் இருக்கு, ரெசிஸ்டர் இல்ல. டிரான்சிஸ்டர் இருக்கு. ரெசிஸ்டர் தான் நீங்க சொல்றது ரைட். பட் டிரான்சிஸ்டர் இருக்குங்க சார். அந்த இது ரெண்டு கம்பேர்டர் ஒரு இது வோல்டேஜ் டிவைடா இருக்காங்க சார். 1kவையும் அதோட டிரான்சிஸ்டர் ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கனாங்க சார். இதுவும் 1k னே வெச்சுக்கலாம் சார். அவுட்புட் சிக்னல் கிடைக்கும்போது அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிருங்க சார். சார் அவுட்புட் கிடைக்கிற வரையிலும் இந்த சர்க்யூட்டுக்கு மதிப்பு இல்ல. லைட் எரியற வரையிலும் இந்த சர்க்யூட்டுக்கு மதிப்பு இல்லை. கம்பேர்டர் அவுட்புட் கிடைச்சணும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகல. டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாத வரையிலும் நீங்க இத பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நீங்க கொடுத்த பதில் படி இனிஷியலா முன்னாடி பேசினபடி கெபாசிட்டர் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ரெண்டுமே இனிஷியலா சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஆகி முடிச்ச உடனே அவுட்புட் ஆன் ஆகும். அவுட்புட் ஆன் ஆன உடனே தான் சார் இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யும். அப்பதான் நீங்க இத பத்தி பேசணுமே சார். இப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, கிரவுண்ட் கூட லிங்க் ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டும் லிங்க் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் கிரவுண்ட் ஆன மாதிரி அர்த்தம். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் கூட ரிலேட் ஆயிடுச்சு. இப்போ 1 கிலோ டிவைடர் கெபாசிட்டர்ல இருக்கிற சப்ளை எல்லாம் வோல்டேஜ் டிவைடர் தான் சார். கண்டிப்பா கெபாசிட்டர்ல இருக்கிற சப்ளைவும் இந்த 1k ல இருந்து வர சப்ளைவும் இந்த ரெசிஸ்டர் வந்து சாப்பிடுமா? இது வழியா கிரவுண்ட் ஆகுமா? டிஸ்சார்ஜ் ஆயிடும். டிஸ்சார்ஜ் ஆகுமா? டிஸ்சார்ஜ் ஆனோம்னா மறுபடியும் 7 8 9 ன்னு போன நம்பர் என்ன ஆயிடுங்க? கம்மியா மறுபடியும் கீழே 0ல இருந்து மறுபடியும் கீழே லோவா குறைய ஆரம்பிச்சிருமா? ஆமா ஆமா சார். குறைய ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆயிடுமா? ஆமா சார். சார் லைட் ஆஃப் ஆன உடனே இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆயிடுமா? ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆமா சார். ஆமா சார். டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆயிடுச்சுனா மறுபடியும் இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருமா? சார்ஜ் ஆரம்பிச்சிரும். மறுபடியும் லைட் இல்ல கண்டினியூ ஆபரேஷன் நடக்கும் சார். இது கண்டினியூ ஆபரேஷன் நடந்தா என்ன சார் அவுட்புட்ல கிடைக்கும்? ஆன் டிலே ஆஃப் டிலே வந்து லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டே இருக்கு சார். ஆன் டிலே ஆஃப் டிலே ஆன் டிலே ஆஃப் டிலே லைட் எரியும் நிக்கும் எரியும் நிக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சார் கிளியரா? கிளியர் சார். அப்ப இது ஒரு டைமர்னு சொல்லலாமா?
சார் எங்க வீட்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃபேன் ஓடணும் நிக்கணும், ஃபேன் ஓடணும் நிக்கணும். சார் எங்க இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு மோட்டர் ஓடணும் நிக்கணும் அந்த மாதிரி. சார் ஒரே நிமிஷங்க, என் போன் ஆஃப் ஆக போகுது, ஒரே நிமிஷம் சார். விமலா மேடம், சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல ஒரே நிமிஷம், நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சு. நெட் ஆன் பண்ணிடுங்க. நெட் உங்க போன் நெட் ஆன். சாரிங்க சார், நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார், அதனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சார் நான் இப்ப சொன்னவர்ல உங்களுக்கு புரிஞ்சதுங்களா சார்? ஒரு கம்பேரட்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெபாசிட்டர் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி நீங்களே ஒரு சர்க்யூட்டை செய்ய முடியும். சர்க்யூட் அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் சொன்னபடி மின்சாரம் ஓடுறதுக்கான அந்த ஒயருக்கு பேர் தான் சர்க்யூட்டுங்க. இந்த இடத்துல வந்து கெபாசிட்டருக்கும் ரெசிஸ்டருக்கும் மற்ற எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரானை ஓடுறதுக்காக நம்ம அங்கங்க பாதை போட்டு கொடுத்துருக்கோம் சார். நான் எங்கெங்கெல்லாம் கோடு போட்டு கொடுத்தனோ அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்க்யூட்டுங்க. இதோ இந்த இடம்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் இங்க கோடு வரைஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஒயருங்க. ஒயர் எதுக்காக? எலக்ட்ரான் ஓடுறதுக்கோசரம். இந்த 2 ரெசிஸ்டர் சேர்ந்தா இதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடர். இந்த 2 ரெசிஸ்டர் சேர்ந்தாலும் டிரான்சிஸ்டர் ஆன் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடர். டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலன்னா இது வெறும் இந்த கெபாசிட்டருக்கு சார்ஜிங் சர்க்யூட். சோ அப்போ அவுட்புட்ல இருந்து லிங்க் எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி செய்யறது மூலமா ஒரு எலமெண்ட்டை பத்தி உங்களுக்கு புரியுது. கெபாசிட்டர்னா சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். ரெசிஸ்டர்னா கரண்ட்டை குறைக்கும். 2 ரெசிஸ்டர் சேர்ந்தா வோல்டேஜ் டிவைட் பண்ணும். டிரான்சிஸ்டர்னா பேசிக் சப்ளை கொடுத்தா சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும். இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த சர்க்யூட்டை வந்துட்டு உங்களால அனாலிசிஸும் பண்ண முடியும். இந்த சர்க்யூட்டை நீங்களே டிசைனும் பண்ண முடியும். இதுல ஏதாவது தப்பு நடந்தாலும் உங்களால பார்க்கவும் முடியும் சார். உதாரணமா இப்படி செஞ்சு ஒரு ஸ்டெபிளைசர் செஞ்சிருக்காங்க. ஸ்டெபிளைசர்ல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சார் கரண்ட் போயிட்டு வந்த உடனே ஆன் ஆயிடுது சார் என் ஸ்டெபிளைசர் அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர். நீங்க என்ன சார், எங்க சார் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு? சர்க்யூட் இதாங்க, கரண்ட் போயிட்டு வந்த உடனே ஆன் ஆயிடுது. எங்க சார் ப்ராப்ளம் இருக்கும்? கெபாசிட்டர் வீக்கா இருக்கலாம், மாத்தி பாருங்க. ஏன்னா கெபாசிட்டர் தான் அங்க டைமிங்க முடிவு பண்ணுது. கெபாசிட்டரோட கனெக்ஷன் லூஸா இருக்கலாம், அல்லது இந்த ரெசிஸ்டர் வந்து சரியா வேலை செய்யாம இருக்கலாம். ஏன்னா இதுவும் டைமிங் பேஸ் பண்ணதுதான். ரெசிஸ்டரோட மதிப்பு குறைஞ்சினா உடனே கெபாசிட்டர் சார்ஜ் ஆயிடும். இங்க ரெசிஸ்டரே இல்லைன்னா சுவிட்சை போட்டோன்னா டக்குன்னு கெபாசிட்டர் ஃபில் ஆயிடும். அல்லது இது ரெண்டும் மாத்திட்டேன் சார் வேலை செய்யல சார், இந்த ஐசி தப்பா ஒர்க் ஆகலாம், இந்த ஐசியை மாத்துங்க. இதை தவிர அதுல வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்போ ஒரு ஸ்டெபிளைசர்ல என்ன சார் இருக்கும்? இதே சர்க்யூட் தான் சார் இருக்கும். செக் பண்ணி பாத்துறலாங்களா? ஓகே சார். ஓகே சார். டைம் டிலே சர்க்யூட் இருக்கும். ஹை வோல்டேஜ் வந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்கும். லோ வோல்டேஜ் வந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சர்க்யூட் இருக்குங்க. மொத்தம் 3 கம்பேரட்டர் பயன்படுத்தி இருப்பாங்க. சார் இங்க 3 இருக்குங்களா? கோவிந்த் கூப்பிடுங்க. கோவிந்த் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு கோவிந்த் கூப்பிடுங்க. சார் சாரிங்க சார் இடையில இது வெளில போயிட்டு இருந்ததுக்கு. சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். கேக்குது சார். 3 டியூனிங் வச்சிருக்காங்களா? இதுல 3 டியூனிங் இருக்கா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கனாங்க சார், இந்த சர்க்யூட்ல இந்த சர்க்யூட்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த பவர் சப்ளைக்கு பாத்தீங்கன்னா 4 டயோடு ஒரு கெபாசிட்டர் போட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம் சார், கிளியரான வியூ பாத்துறலாம் இத. அப்புறம் எங்கெங்கெல்லாம் கம்பேரட்டர் சொன்னனோ அந்த இடத்தெல்லாம் டிரான்சிஸ்டர் போட்டு வேலையை முடிச்சிருக்காங்க. பிகாஸ் டிரான்சிஸ்டரையும் கம்பேரட்டரா வேலை செய்ய வைக்க முடியும். அதுவும் இந்த லோ வோல்ட் வந்தா ஹை வோல்ட் வந்தா ஆன் ஆகும். பட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார். இதுல 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான் பாருங்க. ஒன்னு வந்து லோ வோல்டேஜ் கட் ஆஃப், இன்னொன்னு ஹை வோல்டேஜ் கட் ஆஃப், இன்னொன்னு ஆன் ஆகிறதுக்கான டைம் டிலே, எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த இது ஆன் ஆகணும். இடையில அங்கங்க ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க.
எல்லாமே வோல்டேஜ் டிவைடர் இல்லைன்னா கரண்ட்டை குறைக்கிற கரண்ட் லிமிட்டரு. சார் அங்கங்க டயோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. டயோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்துட்டு ஏசியை டிசியா மாத்துறதுக்கு, இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் பண்றதுக்கு. இதுவரையில் நம்ம என்ன பார்த்திருக்கோமோ அதே காம்பனன்ட் தான் திரும்ப திரும்ப இருக்குங்க, புதுசா காம்பனன்ட்டே கிடையாது. அப்ப சார் அந்த ப்ரீசெட்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். அந்த 3 இது ப்ரீசெட்னு தான் சார் சொல்லுவாங்க. அந்த சார் 3 ப்ரீ செட்னா ப்ரீனா முன்னாடியேன்னு அர்த்தம், செட்னா சரி செட் பண்ணி வைங்கன்னு அர்த்தம், முன்னாடியே சரி செட் பண்ணி வைக்கீங்கன்னு அர்த்தம் ப்ரீ செட்னா. பட் இதுக்கு உண்மையான பேர் பாத்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் அல்லது பொட்டன்ஷியல் டிவைடர். சரி பொட்டன்ஷியல் சார். டிவைடர் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடருக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் டிவைடர். ஓகே ஓகே. இதுல 3 பின் இருக்கு பாருங்க. நம்ம வோல்டேஜ் டிவைடருக்கு 3 பின் இருக்குமா? இங்க பாருங்க, தோ இந்த மாதிரிங்க. தோ இவன் எப்படி பண்ணிருக்கானா, ஒரு ரவுண்டா கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் அவுட்புட் எடுத்திருக்காங்க. உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீசெட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா ரெசிஸ்டர் தான் சார் இருக்கும். நீங்க மாத்துனீங்கன்னா அதோட மதிப்பு மாறும். இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து இப்படி நிக்கும், இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து இப்படி நிக்கும். ரெண்டுக்கும் நடுவுல நீங்க எங்க ஜாயின் பண்ணணும் சார்? இது வந்து ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் டிவைடர். ஃபிக்ஸ்டா சார், மேல 1K கீழே 1K, இது மாறாது. பட் இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். நீங்க மேல 1K கீழே 1K, மேல 500 கீழே 1500ன்னு மாத்திக்கலாம். இதனோட அவுட்புட் வோல்டேஜ் V அவுட்டை நீங்க டியூன் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பொட்டன்ஷியல் டிவைடர் அல்லது வோல்டேஜ் டிவைடர் தான். இதுக்கு இன்னொரு பேர் கடையில என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரீ செட், முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்றோம், செட் பண்றோம். பட் அது டெக்னிக்கல் வேர்டு கிடையாது சார், சரியான டெக்னிக்கல் வேர்டு கிடையாது. இதனுடைய சரியான டெக்னிக்கல் வேர்டு வந்து பொட்டன்ஷியல் டிவைடர் இல்லைன்னா வோல்டேஜ் டிவைடர். சார் கிளியருங்களா? ஓகேங்க சார். கிளியர் சார். அப்போ இப்ப பார்த்த காம்பனன்ட் வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்டெபிலைசர் போர்ட அனலைசிஸ் பண்ண முடியும். இதுல என்ன சார் கம்ப்ளைண்ட் இருந்துற போகுது? இப்ப நீங்க பாக்குற போர்டுல ஏதாவது ரெசிஸ்டர் புகைஞ்சிருந்தா பார்த்த உடனே தெரிஞ்சிட போகுது, அல்லது டிரான்சிஸ்டர் போயிருந்துச்சுன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணீங்கன்னா கண்டினியூட்டி காமிச்சிச்சுன்னா போயிருச்சுன்னு அர்த்தம், வேல்யூ காமிச்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம கிளாஸ்ல பார்ப்போம் சார் எப்படி செக் பண்றதுங்கிறத. அடுத்து ப்ரீசெட் ஏதாவது திருவி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா இந்த ப்ரீசெட் வந்து துருப்பிடிச்சு போயிருக்கும். நம்ம வந்து இது மெட்டல்ல செய்யறதுனால கொஞ்சம் வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும். அந்த கிளைமேட் ஈரமாகுது, பனி காலத்துல ஈரமாகுது, மறுபடியும் வெயில் காலத்துல ட்ரை ஆகுது, ஈரமாகுது ட்ரை ஆகுதுன்ட்டு 4 சீசன் 2 சீசன் தான்னா இந்த மெட்டல் வந்து துருப்பிடிச்சிரும். அப்ப இந்த ப்ரீசெட்டை கழட்டிட்டு வேற ப்ரீசெட் போட்டா வேலை முடிஞ்சது. அல்லது அந்த டிரான்சிஸ்டரு எதுவும் இல்லைன்னா இந்த டயோடு. இங்க இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச காம்பனண்ட் தாங்க. ரெசிஸ்டர் போகவே போகாது சார், போனுச்சுன்னா புகைஞ்சிருக்குங்க. டிரான்சிஸ்டர் போச்சுன்னா மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. கெப்பாசிட்டர் போச்சுன்னா அது பல்ஜ் ஆயிருக்கும், உப்பி போயிருக்கும், பார்த்தாலே தெரியும். அது மேல் பகுதி சார். என்னங்க சார்? சொல்லுங்க சார். மேல் பகுதி அப்படியே தூக்குன மாதிரி. ஆமா, மேல் பகுதி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி, கேப் மாதிரி, முக்கோண மாதிரி ஆயிடும் மேல் பகுதி. இப்ப பாருங்க, மேல் பகுதி வந்து அப்படியே ஒரே ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆயிடும். சோ அப்போ டயோடு ஒண்ணும் இல்ல சார். டயோடு வந்து பாக்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். மல்டிமீட்டர் வச்சு பாப்பீங்க, 2 பக்கமும் சவுண்ட் வந்துச்சுன்னா டயோடு போயிடுச்சு. அதை செக் பண்ணலாம் சார். ஒரு காம்பனன்ட்டையும் டெஸ்டிங் எப்படி பண்ணும், மீட்டர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அடுத்த வகுப்புல பாப்போம் சார். சோ இப்படிதான் சார் கம்பேரட்டர் வேலை செய்யுது, இப்படிதான் சார் ஆம்பிளிஃபையர் வேலை செய்யுது. ஒரு கம்பேரட்டரையோ அல்லது ஆம்பிளிஃபையரோ பயன்படுத்தி நீங்க ஒரு டைமர் சர்க்யூட்டை உருவாக்க முடியும். இந்த டைமர் சர்க்யூட் எங்க பயன்படுதுன்னா எக்கச்சக்கமான இடத்துக்கு பயன்படுது சார். இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் மோட்டர் ஓடணுமா, இந்த டைமரை தான் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு நம்ம இப்ப ஃப்ரேம் வாங்குறோம் இல்லைங்களா, எல்இடி லைட் சாமியை சுத்தி பஸ்ல போனோம்னா இருக்கும் இல்லைங்களா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல சார்? கண்டிப்பா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல நம்ம டைம் செட் பண்ணோம்னா அந்த டைம் ஓவர்லும் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அதெல்லாம் சார் அதெல்லாம் முதல்ல இந்த ஐசி இதுல கெபாசிட்டர் தான் டைமிங். சொல்லுங்க சார். இதுல இருக்கிற கெபாசிட்டர் தான் டைமிங் முடிவு பண்ணுமா சார்? ஆமா, கெபாசிட்டரும் ரெசிஸ்டரும் தான் டைமிங் முடிவு பண்ணும். எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுங்கிறத பண்ணுமா சார்? ஆமா, உங்களுக்கு அதிக டைம் வேணும்னா பெரிய கெபாசிட்டர் போடணுங்க. ஓகே சார், இந்த மாதிரி எல்இடி நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம போட்டோ ஃப்ரேம் சுத்தி சாமியை சுத்தி 2 லைட் அப்படியே அமைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குங்க முன்னாடி, இல்ல சில வீட்டுல வச்சிருப்பாங்க. பச்சை மஞ்சள் மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இந்த சர்க்யூட் தாங்க, உள்ள இதே சர்க்யூட் தான் வச்சிருப்பாங்க சார்.
சார் கிளியருங்களா? ஐடியா கிடைச்சதுங்களா? ஐடியா கிடைச்சிருக்குங்க சார். இப்ப பார்த்த வரைக்கும் ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே சார், ஓகே, கிளியருங்க சார். இன்னும் நம்ம அடுத்த வகுப்புல காம்பனண்ட்டை பத்தி ஏற்கனவே பேசினபடி பிராக்டிகலும் கொண்டு போய்க்கலாம் சார். இன்னைக்கு கிளாஸ் போதுங்க சார். டவுட் செஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். டவுட் கேளுங்க, நான் சொல்றேங்க. கிளாஸ் இதோட முடிஞ்சுதுங்க சார். டவுட் கேளுங்க, நான் சொல்றேன் சார். இன்னைக்கு பார்த்தது அப்படியே பிராக்டிகலா பார்த்தா நல்லா இருக்கும் சார். சார் உறுதியா சார் இதெல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். ரெண்டாவது பேட்சுக்கு சாரி ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா போன வாரமும் கிளாஸ் எடுக்கல, இந்த வாரம் ஃபுல்லு லீவுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேங்க சார். பர்சனல் ஒர்க் இருக்கறனால கொஞ்சம் அப்படியே பிராக்டிகல தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பிராக்டிகலா பாத்துறலாம் சார். போன வகுப்புல இருக்கவங்க 2-3 பேர் பொருளை வாங்கி காம்பனன்ட்ஸ் வாங்கி கனெக்ட் பண்ணி அவங்களே அவுட்புட்டையும் பாத்துருக்காங்க சார். இதெல்லாம் அதனால நீங்களும் வாய்ப்பு இருந்தா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க சார். எல்லாரும் ஒரு சால்ரிங் வாங்கிக்கோங்க சார். 60 ரூபா தான் இருக்கு சால்ரிங்க. ரொம்ப காஸ்ட்லியா சால்ரான் தேவையில்லை. ரொம்ப மட்டமா 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம். 60 ரூபா 70 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க சார். ஓகே சார். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் நீங்க பண்ணிட்டேன் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சு பார்க்கலாமாங்க சார்? கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு சார் சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு அனுப்புறேன் சார். வினோத் சார் நீங்க இன்ஸ்டால் பண்ணா ஓகே, மத்தவங்களுக்கு அனுப்புறேன் சார். சாஃப்ட்வேர் இருந்துட்டா உங்களுக்கு தேவையில்லை. சார் அது எப்படி சாஃப்ட்வேர் நாங்க சொல்லுங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணுமா எப்படிங்க சார்? ஒண்ணும் இல்ல சார். அது சாஃப்ட்வேர் டைரக்டா டவுன்லோட் பண்ணுமா இல்ல லிங்க் ஏதாவது இருக்கு சார்? ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் இப்பவே சொல்லிடுறேன். அதையும் தள்ளி போட்டுட்டீங்க பாருங்களேன் சார். அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சும்மா லைட்டா ஒரு பேசிக் மட்டும் சொல்லுங்க சார். நாங்க பிராக்டிகலுக்கு பதிலா நாங்க சாஃப்ட்வேர்ல கூட போட்டு பார்ப்போம் சார். உறுதியா கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா லேப்டாப் இருந்ததுன்னா ஓகேங்க. சார் இங்க பாருங்க, நான் Proteus 8 சாஃப்ட்வேர் டவுன்லோட் யூடியூப்லயே கொடுக்குறேன் சார். டைரக்டா உங்க முன்னாடி ஃப்ரண்ட்லயே. சார் இதுல நான் ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேங்க. ஏதாவது ஒன்னு எனி ஒன் எடுத்துக்கோங்க. சார் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்து அந்த டெஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்க டவுன்லோட் பண்ணனும்னு லிங்க் கொடுத்திருப்பாங்க. अस्सलामु अलैकुम। আমি আপনাদের কাছে দেখাবো প্রোটিয়াস কিভাবে সেটআপ করতে হয়। প্রোটিয়াস এমন একটি সফটওয়্যার যে সফটওয়্যারের মাধ্যমে আমরা সার্কিট ডিজাইন করতে পারি। আমাদের পিসি বোর্ড சார் டிஸ்கிரிப்ஷன் சைடுல இருக்கு, ரைட் சைடுல இருக்கு, வீடியோக்கு ரைட் சைடுல இருக்கு சார். வீடியோவோட ரைட் சைடு. ஓகே சார், ஓகே. இங்க இருக்குங்க சார் லிங்க். தேங்க்ஸ் சார். நான் அது பார்க்கலங்க சார். கீழ இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சார் இங்க இருக்கு பாருங்க சார். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி இந்த வெப்சைட்லனால அதாவது இந்த வீடியோலனால நிறைய வீடியோஸ் இதுல இருக்கும். எல்லாத்துலயும் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். டெஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க சார். அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சார். இங்க இருக்கு பாருங்க, கூகுள் டிரைவ் கிளிக் பண்றேங்க. கூகுள் டிரைவ் மூலமா எனக்கு இது டவுன்லோட் ஆயிடும் சார். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணது இல்ல, பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க. நீங்க காம்பனன்ட் வாங்கி கொஞ்சம் நான் சொல்றேங்க சார். காம்பனன்ட் சஜஷன் அதை வாங்கி ஓகேங்க. இல்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் ஓகே. பட் எனிவே காம்பனன்ட் பரவாயில்லையா இருக்கும். காம்பனன்ட்னா டக்குனு சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பத்தி லைட்டா சொல்லிருங்க சார். ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி மியூட் மட்டும் பண்ணிடுறேன் சார். சார் இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் உங்க முன்னாடியே கூகுள் போனேன் சார். கூகுள் போயிட்டு ஒரு சாஃப்ட்வேரோட பேர் கொடுத்தங்க. Proteus 8 சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஃபுல் வெர்ஷன் கொடுத்தங்க. இந்த மாதிரி 2 ரிசல்ட் வந்தது. ரெண்டையுமே ஓபன் பண்ணி பார்த்தேங்க சார். அதுல ஒரு டெஸ்கிரிப்ஷன்ல எனக்கு இந்த மாதிரி டவுன்லோட் லிங்க் கிடைச்சதுங்க. அதை கிளிக் பண்ணேன் சார். எனக்கு இந்த ஏதோ கூகுள் டிரைவ் பேஜே வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுங்க எனக்கு. இங்க இருக்கு பாருங்க சார், 416 MB டவுன்லோட் எனிவே. கிளிக் பண்ணிட்டேன்னா கீழே டவுன்லோடே ஆக ஆரம்பிச்சிரும் சார். ஃபுல்லுமே டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க எனக்கு லெஃப்ட் சைடு கீழே பாருங்க ஸ்கிரீன்ல டவுன்லோட் ஆகுதுங்களா சார்? ஃபுல்லும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் இங்கேயே கொடுத்துருக்காங்க சார். இருந்தாலும் நானும் ஒரு டைம் சொல்லிடுறேங்க. சார் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம்
அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதோ இந்த மாதிரி இருக்கும் சார். Proteus 8.11 Pro SP0 Pro Homemade அப்படின்னு இருக்குங்க. அது மேல வச்சு 2 டைம் கிளிக் பண்ணணும் சார். டபுள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சங்க. என்னெல்லாம் கேக்குதோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதுதான் சார். இது ஃப்ரீ சாஃப்ட்வேரா இல்ல கிராக் யூஸ் பண்ணுவா சார்? இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், கிராக் சாஃப்ட்வேர் தான் சார். பட் இன்பில்ட்டாவே கிராக்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து எக்ஸ்ட்ரா சார். Arduino போர்டை இன்ஸ்டால் பண்றதுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இது எதுவும் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா லைப்ரரி சேர்த்துறதுக்கு, இதுல இல்லாததையும் புது டெக்னாலஜி உள்ள கொண்டு வரதுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட ஒர்க் இதோட முடிஞ்சது. எதோடங்க? இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதோட முடிஞ்சது. ஃபுல்லும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்துருங்க சார். Proteus Professional 8 ஷார்ட்கட் வந்துருங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆயிடுங்க. இதோ இந்த மாதிரி வந்துருங்க சார். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஓபன் நியூ ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இதோ ஓபன் ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் இதோ இங்க காமிக்கிறாங்க பாருங்க. அவங்க நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணா இந்த இடம் வந்துருங்க. இந்த ஒர்க்கிங் விண்டோ வந்ததுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வேணுமோ அதை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். எங்க இருந்து எடுக்கணும்னா இங்க இருந்து எடுக்கணும் சார். இதான் Proteus சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்னா இப்படிதான் சார் இருக்கும். கீழே லெஃப்ட் சைடு கீழே வந்து அந்த பிளே பட்டன், ஸ்டாப் பட்டன்லாம் இருக்கு. அப்படியே லெஃப்ட் சைடுல மேல போய் பார்த்துக்கிட்டே போங்க. இந்த இடத்துல கர்சர் இருக்கு. மேல கீழ இருந்து மேல ஃபர்ஸ்ட் கர்சர். ரெண்டாவது காம்பனன்ட் மோட்ல வச்சு இந்த P அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இங்க கிடைக்கும் சார். இங்க பாருங்க, LM324 ஐசி வேணுங்களா? LM324 ஐசி வந்துருச்சுங்களா? தென் வந்து எனக்கு வந்து இது வேணாங்க, டிரான்சிஸ்டர் வேணும் சார். BC547 BC547 சார். எனக்கு டிரான்சிஸ்டர் நம்பர்லாம் தெரியாது, டிரான்சிஸ்டர் வேணும். டிரான்சிஸ்டர் இருக்கிற மொத்தமும் வந்துருங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். NPN PNP என்ன ஏது எல்லாமே வந்துருங்க. இதோ எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எது எதெல்லாம் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ண இப்ப பாருங்களா, எனக்கு இது வேணுங்க. ஒரு டைம் கிளிக் பண்றேன், ஓகே கொடுத்துட்றேன். இங்க வந்து ஆட் ஆயிடும். இது நம்ம பேஸ்கெட் மாதிரி, கூட மாதிரி, ஒர்க் பெஞ்ச் மாதிரி, நம்ம டேபிள் மாதிரி. அங்க இருந்து என் டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நான் இதை தொட்டு இங்க வச்சேன்னா எத்தனை டைம்னாலும் வருங்க. இங்க வருது. ஏதோ எத்தனை டைம் நான் அங்க வைக்க விரும்புறேனோ அத்தனை டிரான்சிஸ்டர் வரும். சார் நான் வெறும் மவுஸை தான் தட்டிட்டு இருக்கேன். இங்க எதுவும் தனியா ஒன்றும் பண்ணலைங்க. வெறும் மவுஸ் இப்படி நவுத்துறேன், ஒரு டைம் கிளிக் பண்றேன், மறுபடியும் இன்னொரு டைம் கிளிக் பண்றேன், மவுஸை நவுத்துறேன், கிளிக் பண்றேன், இன்னொரு டைம் கிளிக் பண்றேன். அவ்வளவுதாங்க சார். இப்போ நான் வந்து வரையணும் சார், சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுக்கணும். என்ன பண்ணிட்டோம், காம்பனன்ட் மோட்ல இருந்து மேல போயிடுங்க. செலக்ஷன் மோடுன்னு இருக்குதோ இந்த இடத்துல கிளிக் பண்ணா இனிமே காம்பனன்ட் வராது. இனிமே காம்பனன்ட் நீங்க தொட்டாலும் வராது. கிட்ட போனா பென்சில் மாதிரி அதுவே மாறிடும் சார். நான் வந்து கர்சரை நகர்த்திக்கிட்டே போறேன், நான் எதுவுமே பண்ணல, நகர்த்திக்கிட்டே போறேன். மவுஸை நகர்த்திக்கிட்டே போறேன், மவுஸை நகர்த்திக்கிட்டே இங்க வரேன். கரெக்டா அந்த இடத்துக்கு போனோம்னா அதுவே பென்சிலா மாறிடும். அங்க ஒரு தட்டுற சார், கிளிக் பண்றேங்க. எங்க வேணுமோ அங்க மவுஸை நகர்த்திக்கிட்டே வரேன், அப்படியே மவுஸை இழுத்துக்கிட்டே வரேன், டிராக் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல வேணும்னா அங்க போனோன்னா கிளிக் பண்ணா ஒட்டிக்கும். இதாங்க ஒயரிங். ஒயரிங்லாம் எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன் சார். அவுட்புட் பார்க்கணும் சார். கீழே பிளே பட்டன் இருக்கு, பிளே கொடுத்தீங்கன்னா பிளே ஆகுங்க சார். இப்படிதான் சார் அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும். இது ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இதா இருக்குமாங்க சார் இந்த சாஃப்ட்வேர்? காம்பனன்ட் மோடு, செலக்ஷன் மோடு ரெண்டு மட்டும் தான் போதுங்களா சார்? கண்டிப்பா ரெண்டு மட்டும் போதும் சார். காம்பனன்ட் மோடு, செலக்ஷன் மோடு மட்டும் போதும். நீங்க பயன்படுத்தும் பொழுது அப்புறம் அடுத்தடுத்து, அதாவது யூஸ் பண்ண அடுத்த தேவை வரும்போது அடுத்ததுக்கு போவீங்க. இப்போ இந்த ரெண்டுல 90% ஒர்க் முடிஞ்சிடும். அதை தாண்டி இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு CRO வேணும் சார் அப்படின்னா நீங்க இங்க மெஷர்மெண்ட் மோடுன்னு ஒன்று இருக்குங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் மோடு கிளிக் பண்ணா இங்க CRO, அம்மீட்டர், மல்டிமீட்டர், வோல்ட் மீட்டர் எல்லாமே இங்க கிடைக்கும்.
டிசி அம்மீட்டர், டிசி வோல்ட் மீட்டர் எல்லாம். சார் எனக்கு சைன் வேவ் வேணுங்க, ஸ்கொயர் வேவ் வேணும், டிசி வேணும், பல்ஸ் வேணும், எது வேணாலும் இங்க போங்க. ஜெனரேட்டர் மோட் கிளிக் பண்றேன் பாருங்க. சைன் வேவ் இருக்கு, ஸ்கொயர் வேவ் இருக்கு, ஆடியோ இருக்கு, என்ன வேணுமோ அந்த இன்புட் எல்லாம் இங்க இருக்கு. அது மாதிரி அடுத்தடுத்தது இருக்கு சார். நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த செலக்ஷன் மோட் பேட்டரி எல்லாம் சோர்ஸ் வோல்டேஜ் சார். என்னங்க சார் சோர்ஸ்? பேட்டரி இல்லனா ஏசி இன்புட், டிசி இன்புட் எல்லாமே இங்க கிடைக்கும். சோர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதான் சார், இப்போ ஏசி இன்புட்னா சைன் எடுத்து வச்சா அதான் ஏசி. பேட்டரி வேணும்னா இங்க இருக்கு பேட்டரி. ஓ, அது காம்பவுண்ட் மோட்லயே கிடைச்சிரும். காம்பனன்ட்ல மோட்ல போய் தனியான பேட்டரின்னு டைப் பண்ணாலும் வரும் பாருங்களேன். இப்போ பேட்டரி வந்துருச்சுங்களா? ஓகே. பேட்டரி எத்தனை வோல்ட் வேணும்? 9 வோல்ட் வேணுங்களா, 12 வோல்ட் வேணுங்களா? அதுக்கு அதோட வோல்டேஜ்ல செலக்ட் பண்றது அந்த காம்பனன்ட் எடுத்து காம்பனன்ட் மேல, அந்த காம்பனன்ட் மேல வச்சு அதோட முதுகு அது எங்க போய் செட் பண்ணுங்க சார்? அந்த மவுஸ் ஒர்க் தான் சார், வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுல வந்து கத்துக்கிறதுக்கோ யோசனை பண்றதுக்கோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை தூக்கி அங்க போய் கனெக்ட் பண்ணு, இதை தட்டு ஓபன் பண்ணு, வேல்யூ மாத்து, அந்த மாதிரி. காம்பனன்ட் மோட்ல ஏசி சோர்ஸ் வேணுங்க. சார் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கேங்க சார். தோ சைன் வேவ் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருச்சுங்க. ஓகே. பேட்டரி வேணும், பேட்டரி இருக்கு. டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் சார், எல்லாமே இங்க அவைலபிள். சார் சொல்லுங்க சார், எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சார். மற்றவங்க காம்பனன்ட் வாங்கி ஒர்க் பண்ணதுனால பண்ணுங்க சார். சார் பொதுவா 12 வோல்ட் பேட்டரி ஒன்னு வாங்கிக்கலாம். பத்தி எங்க வாங்கணும் அத பத்தி? சார் காம்பனன்ட் வந்துட்டு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல புது பஸ் ஸ்டாண்ட் அல்லது பழைய பஸ் ஸ்டாண்ட், என்ன பஸ் ஸ்டாண்ட் ஃபெமிலியரா இருக்கோ அங்க போனீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர் சம்பந்தப்பட்ட காம்பனன்ட் சேல் பண்ணுவாங்க சார். ரெசிஸ்டர், கெபாசிட்டர், டயோடு, ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க சார். அவங்க கிட்ட போயிட்டு வாங்க வேண்டியதாங்க சார். செல்வகுமார் சார், தேங்க்யூ சார். அவங்க கிட்ட போயிட்டு இந்த காம்பனன்ட் பேர் சொன்னீங்கன்னா தருவாங்கங்க சார். சார் ஒரு சேலத்துல குவாலிட்டி அந்த சந்தில அங்க போனா போதுமா சார்? சார் நீங்க சேலமாங்க சார், ஸ்ரீனி சார்? ஆமாங்க சார். ஓ, எனக்கு தெரியாதுங்க சார், நானும் சேலம் தான் சார், இதுல எனக்கு தெரியாதுங்க சார். ஓகே ஓகே சார். சேலத்துல குவாலிட்டி சந்தில குவாலிட்டி வாசல் முன்னாடி நின்னுகிட்டு குவாலிட்டி வாசல்ல இருந்து எதிரில் பாத்தீங்கன்னா பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ்னு எழுதிருக்கும் சார். ஆமாங்க சார். பாலாஜி எலக்ட்ரானிக்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி கேலிபர்ல இருந்து பார்ட்மென்ட் சொன்னாருங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தனியா அதாவது கரெக்டான ரேட் போட்டு கொடுப்பாங்க. என்ன வேணுமோ அங்க கிடைக்குங்க சார். சார் அந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸ் எல்லாம் ஒரு பேட்டரி இருக்கலாம் சார், அதை வாங்கி வச்சுட்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆமாங்க, அது 750 ரூபா 800 ரூபா தான் சார் வரும். கம்ப்யூட்டர் அந்த யூபிஎஸ்க்கு வர்ற 7 ஆம்ப்ஸ் 12 வோல்ட் பேட்டரி வாங்கி வச்சீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் டு 2 வருஷம் லைஃப் வரும் சார். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அது யூஸ் ஆகும் சார். வேணும்னா ஒரு சார்ஜர் நம்மகிட்ட இருக்கலாம் சார், டிசி சார்ஜர் எலிமெண்டர். அதுதான் சார் இப்ப சொல்ல வந்தேன். 750 ரூபா 800 ரூபா இப்ப நான் செலவு பண்றதுக்கு ரெடியா இல்ல சார் அப்படின்னா உங்க வீட்ல இருக்கிற டாடா ஸ்கை இல்லனா சன் டைரக்ட் அடாப்டர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. போதும். ஓகே ஓகே. இல்ல சார் நான் டிவில இருந்து கழட்ட முடியாது, அவங்க பாட்டுக்கு டிவி பாத்துட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னா 150 ரூபா 170 ரூபா வரும் சார். அது வாங்கிட்டீங்கன்னா பவர் சப்ளை ரெடி. ஓகேங்க சார். சார் சார் பாபு சார் சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக நான் சென்னையில இருந்து டிரைவிங்ல வந்துட்டு இருக்கேன். உங்க வீடியோ பார்க்க முடியல, ஆனால் ஆடியோ மட்டும் கேட்டிருக்கேன். நான் வீடியோ லிங்க் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுட்ருக்கேன் சார். அப்புறமா சார் நான் இன்னைக்கு அனுப்ப முடியாது, காலையில கண்டிப்பா அப்லோட் பண்ணி இந்த வீடியோ நாளைக்கு காலையில லிங்க். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நான் இந்த அப்படியே பார்க்க முடியல, வீடியோ எல்லாமே அனுப்புங்க சார். எல்லா கிளாஸ் கண்ணன் சார் சொல்லுங்க சார். மறுபடியும் எல்லா கிளாஸ் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் இருந்து சார் அதெல்லாம் அப்லோட் பண்ணனும். பட் இத வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வீடியோ நாளைக்கு காலையில கண்டிப்பா லிங்க் வந்துருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அது மட்டும் பண்ணுங்க சார். நாங்கலாம் வந்து முதல் 2 கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணல. நான் அந்த இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சேன் இல்லைங்களா, இப்போ இதுல போட்டு போஸ்ட் பண்ணல இல்லைங்களா, அதை பாருங்க சார். அதுல உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவு கிடைக்கும் சார். சோ இது சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார் நான் லீவ் ஆயிக்கிறேன் சார். சார் எல்லாரும் லீவ் ஆயிடலாம் சார். ஓகே சார், குட் நைட் சார். சார் சொல்லுங்க கண்ணன் சார். சார் இப்போ இந்த டிரான்சிஸ்டர் சொன்னீங்களா சார் கனெக்ட் பண்றது அந்த ஆம்பிளிஃபையர்ல? எஸ் சார்.
அது ஒரே நிமிஷம் இந்த டயக்ராம் எடுத்து காட்ட முடியுமா சார்? இப்போ இதுல வந்து பேஸை வந்து அவுட்புட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். ஆமாங்க. அப்ப பேஸ்க்கு சிக்னல் கொடுத்தாதானே சார் அது அது அப்படிதானே சார்? சார் இந்த அதாவது இந்த கம்பேரட்டருக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் தாங்க. பட் இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்தவரை அதுக்கு இது இன்புட் தாங்க சார். பேசிக் சப்ளை வருமேங்க சார். டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சுனா பேசிக் சப்ளை கிடைச்சிரும். பேஸ் வந்து சிக்னலா சார் இல்ல இன்புட்டா சார்? சிக்னல் இன்புட் எல்லாம் ஒண்ணுதானங்க சார். ஓகே சார். அப்ப அது வந்து சிக்னல் தானே சார்? அப்ப அந்த சிக்னல் கொடுக்கும்போது டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிருக்கும் தானே சார்? ஆமாங்க சார். ஆமா. அப்ப டிரான்சிஸ்டர் ஆன்ல இருக்கும்போது அது அந்த கரண்ட் இப்படி பாஸ் ஆகி இங்க பாஸ் ஆயிடும். கீழ பாஸ் ஆயிட்டு கெபாசிட்டர் இருக்குறதெல்லாம் வீணடிச்சிரும். கிரவுண்ட் கொண்டு போய் விட்டுரும். ஆமா சார். அப்ப அது ஓடிட்டு இருக்கும்போது சார் அப்படி ஆகும், ஆஃப் ஆயிருக்கும்போது அப்படி ஆகுமா சார்? ஓடிட்டு இருக்கும்போது தான் டிஸ்சார்ஜ் பண்ணும். ஆஃப் ஆயிருக்கும்போது கிடையாதுங்க. முத இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப்ல தான் சார் இருக்கும். ஆஃப்ல இருக்கும்போது இந்த கெபாசிட்டர் ஃபில் ஆகும். கெபாசிட்டர் ஃபில் ஆன உடனே இந்த இது ஆன் ஆகுங்க. கம்பேரட்டர் ஆன் ஆகும். கம்பேரட்டர் ஆன் ஆனிச்சுனா டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடும். ஃபில் ஆன கெபாசிட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி விட்டுரும். எடுத்து விட்டுரும் வேல்யூவை. அப்ப மறுபடியும் கெபாசிட்டர் ஃபில் ஆகி மறுபடியும் வருமா? ஆமா, மறுபடியும் கெபாசிட்டர் ஃபில் ஆகும், மறுபடியும் வரும் சார். ஓகே சார். ஓகே சார். அது ஓகே சார். ஓ ஆன் ஆஃப் அதான் அப்படியே ஆன் ஆஃப் வரும். அதுதான் சொன்னேங்க உங்களுக்கு. மறுபடியும் கெபாசிட்டர் ஃபில் ஆகி ஆன் ஆகும். மறுபடியும் இந்த ஆன் ஆனோனா டிரான்சிஸ்டர் போய் அந்த கெபாசிட்டர் ஜீரோ பண்ணி விடும். ஓகே சார். இது தொடர்ந்து நடக்கும்போது இந்த லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் சார். ஓகே சார். ஓகே சார். இந்த இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க இந்த இது அப்ளிகேஷன்? சார் இதுக்கு இப்போ இது வந்து வெறும் லைட் அமைஞ்சு எரியறதா நீங்க நினைச்சுக்காதீங்க. லைட் அமைஞ்சு எரியறதா நினைச்சுக்கிறத விட்டுட்டு ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு இது பயன்படுறதா வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன். போன வகுப்புல அந்த இண்டக்டரை பத்தி உங்களுக்கு சொன்னா எனக்கு தெரியல சார். அதாவது இந்த கிளாஸ்ல சொன்னா எனக்கு தெரியல. இதோ இங்க பாருங்க. இதுக்கு சமம் சார். இதுக்கு இது பல்ஸ் நான் நேரா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு பல்ஸ் கிடைக்கும். லைட்டுக்கு பதிலா இப்படி எடுத்துக்கோங்க. இதோ இப்படி. சார் எப்படிங்க சார் வருது அவுட்புட்? அவுட்புட் கொஞ்சம் குறைஞ்சு ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்தது சார், இப்போ அதிகமாச்சு சார். ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்தது சார், இப்போ அதிகமாச்சு சார். சார் எனிவே அது நான் ஆம்ப்ளிட்யூட் கேட்கலங்க. அதை விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஆன் ஆஃப் தொடர்ந்து வருதுங்களா? ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. ஆமா சார். ஆமா சார். ஸ்கொயர் வேவ் வருது. ஸ்கொயர் வேவ். அப்ப இது ஒரு ஸ்கொயர் வேவ் ஜெனரேட்டர் தான் இல்லீங்களா? ஆமா சார். ஆமா சார். இத கொண்டு போய் நீங்க ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுக்கலாம் இல்லீங்களா? டிசி ஏசியா மாத்திர இன்வெர்ட்டர். இதோ இங்க பாருங்களேன். இதுல கொடுக்கலாம் சார் அழகா. சரிங்க பாருங்க. இதோ இந்த இன்வெர்ட்டருக்கு 555 ஐசி வச்சு பண்ணிருக்காங்க. 555 ஐசிக்கு பதிலா நம்ம ஐசி வச்சோம்னால இதுக்கு பல்ஸ் கிடைக்கும். இந்த இன்வெர்ட்டர் வந்து டிசி ஏசியா மாத்தும். இதுல இருக்க டிரான்சிஸ்டர் தொடர்ந்து ஆன் ஆஃப் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஆமா சார். பல்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ இந்த ஐசிக்கு பதிலா நம்ம ஐசி கொடுக்கலாம். நம்ம டிசைன் பண்ண சர்க்யூட்டை கொடுக்கலாம். ஓகே சார். அப்ப அது வந்து ஏசி ஸ்கொயர் வேவ் வரும் சார். சார் அதுல இருந்து வர்றது டிசி ஸ்கொயர் வேவ் தான். பட் ஏசி ஸ்கொயர் வேவ் உருவாக்குறதுக்கு பல்ஸா பயன்படும். ஓகே சார். ஓகே சார். பட் எனிவே ஸ்கொயர் வேவ் உருவாக்கும் சார் அது. அதான் புரியுது சார். ஸ்கொயர் வேவ் உருவாக்குது. அதை வச்சு நம்ம மத்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நீங்க அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். சொல்லுங்க சார். வேற டவுட் மாத்துறீங்க சார்? கொஞ்சம் எலக்ட்ரானிக் சர்வீஸ்ல புதுசு அப்படின்னா எங்களுக்கு பேசிக்கா தேவையான டூல்ஸ்லாம் என்ன சார்? அது அடுத்த வகுப்புல சொல்லட்டுமாங்க சார்? ஆமா சார். கொஞ்சம் அடுத்த வகுப்புல ஃப்ரீயா சொன்னாலும் சரிங்க சார். ஒரு பேசிக்கா என்னென்னலாம் அவசியம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட். கண்டிப்பா சார். ஏன்னா மத்தவங்க லீவ் ஆனவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது நான் கிளியரா எழுதி வச்சுக்கிறேன் சார். அது அடுத்த क्वेश्चन எங்க வரும் அப்படின்னா என்ன ரேட்டிங் வாங்கலாம், என்ன கம்பெனி வாங்கலாம்ங்கற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்னென்ன டூல்னு சொன்னா அப்ப அதையும் சேர்த்து ஒண்ணா சஜஸ்ட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அதனுடைய அப்ராக்ஸிமேட் காஸ்ட் என்ன வரும்னு வொர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீங்க எது வேணும் வேணாங்கறத வாங்கி வச்சுக்கலாம் சார். அந்த காஸ்ட்க்கு வாங்கினா போதுமானது. உதாரணமா மல்டிமீட்டர் கண்டிப்பா வேணும் சார். மல்டிமீட்டர் என்னோட சஜஷன் 150 ரூபாய்க்கு இருக்கிற மல்டிமீட்டர் வாங்கினா போதும். 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு இப்போதைக்கு தேவையில்லை.
நீங்க நல்லா வெல்விச்சர் ஆயிட்டு ரொம்ப தேவை வரும்போது அப்போ அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு கட்டர் அல்லது ஸ்ட்ரிப்பர் ஏதாவது ஒன்று இருந்தா போதும். அப்புறம் ஒரு சால்ட்ரிங். ஸோ அப்போ என்ன சால்ட்ரிங் வாங்கலாம், எவ்வளவு விலையில வாங்கலாம், லெட் வந்து நல்ல லெட் எது, நல்லா இல்லாத லெட் எது, இதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேங்க சார் அடுத்த வகுப்புல கிளியரா. ஓகே சார். சார் சொல்லுங்க சார் லைஃப் கொஞ்சம் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணேன். அம்மா உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சார். கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ கொஞ்சம் அனுப்பிங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த வீடியோ ஃபுல் செஷன் நாங்க கண்டிப்பா காலைல உங்களுக்கு வந்துரும் சார். ஓகே சார். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் நான் லேட்டா தான் வந்தேன், இப்பதான் வந்தேன். லேட்டாலாம் இல்ல சார், செஷன் முடிஞ்சு டவுட் செஷன்ல தான் வந்திருக்கீங்க டேனியல் சார். ஆமாம் சார், நீ கொஞ்சம் வரதுக்கே டைம் ஆயிடுச்சு சார். சார் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, வீடியோ கண்டிப்பா இன்னைக்கான வீடியோ உடனே வந்துரும் சார். சரிங்க சார். சார் இந்த கம்பேரட்டர், இது ஆம்பிளிஃபையர், இதெல்லாம் ஏசி டிசி ரெண்டுமே வேலை செய்யுமா சார்? சார் இது வேலை செய்யறதுக்கான சப்ளை டிசி தான், இன்புட் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓ ஓகே சார். ஓகே. இந்த கம்பேரட்டர் பாருங்களேன், கம்பேரட்டர் உயிரோடு இருக்கிறதுக்கு அதனுடைய வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு பிளஸ் வோல்டேஜ் 12 வோல்ட் கொடுத்துருக்கோம், கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ உறுதியா இது டிசி சப்ளை தான். பட் இதுல கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து நீங்க இப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும், இப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும். ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ இந்த ஐசிக்கு ரேட்டிங், அந்த இன்புட் அந்த சப்ளை வோல்டேஜ் இருக்குல்ல சார், அது வந்து ஐசிக்கு ஐசிக்கு மாறுமா, எல்லா ஐசிக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா சார்? சார் ஐசிக்கு ஐசி கண்டிப்பா மாறுபடும் சார். இந்த லிமிட் எவ்வளவு இருக்கும்? எந்த ஐசியா இருந்தாலும் 12 வோல்டேஜ் ஏத்துக்குங்க. 12ங்கிறது எல்லா ஐசியும் ஏத்துக்கும் சார். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க சார் ரேட்டிங், இது எவ்வளவு தாங்கும்ட்டு. 15 கொடுத்துருக்காங்க. பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். பட் இதே வேற ஐசி போயிட்டீங்கன்னா 30 கூட இருக்கும், 25 இருக்கும், 18. ஓகே சார். சரி, இப்போ ஒரு சர்க்யூட் போர்டு எடுத்துக்கிட்டா, அந்த சர்க்யூட் போர்டுல இந்த மாதிரி ஒரு கம்பேரட்டர் வரும்போது அதுக்கு சப்ளை வந்து தனியா ஏசி வந்து டிசியா மாத்தி அப்படி கொடுப்பாங்க சார். அதுக்கு தனியா ஒரு பவர் சர்க்யூட் கொடுப்பாங்க. இப்போ யூபிஎஸ்னு எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்ல ஏசி டிசி எல்லாம் மாத்த தேவையில்லை, ஏற்கனவே பேட்டரி இருக்கும், பேட்டரியில இருந்தும் எடுத்துப்பாங்க. ஓகே சார். ஓகே. அப்ப அதுக்கும் தனியா பவர் போர்டுக்கும் பவர் சர்க்யூட் தனியா வச்சிருக்கோம். அந்த ஐசிக்கு தனியா கண்டிப்பா பவர் கொடுக்கணும், கொடுத்தாதான் அது அதனுடைய வேலையை செய்யுங்க. ஓகே சார். ஓகே. சார் ஹலோ சார் சொல்லுங்க சார். பிரபு சார். சார் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம கம்பேரட்டரா யூஸ் பண்ணும்போது 2 இன்புட் கொடுப்போம் ஆக்சுவலி. ஆமாங்க. இப்போ அவுட்புட்டா யூஸ் பண்ணும்போது அந்த 2 இன்புட் கொடுப்போமா, ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தா மட்டும் என்ன சார்? பண்றது? கண்டிப்பா நல்ல தகவல் சார். அதாவது தகவல் உள்ள கொஸ்டின்ங்க, மத்தவங்க வந்து கேட்டிருக்கணும். நான் அந்த இடத்துல நான் பாட்டு டக்குன்னு செஞ்சுட்டேன், மத்தவங்க அதை கேட்கல பாருங்களேன். 2 இன்புட்ல ஒரு இன்புட்டுக்கு நம்ம ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கணும் சார். நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க என்ன வோல்டேஜ் சார் கொடுத்துருக்கோம்? இங்க 12 கொடுத்துருக்கோம் சார். ஆக்சுவலி இன்புட் கொடுக்கறது இல்லாம இன்னொரு பின் சும்மா நிக்குது இல்லைங்களா? கம்பேரட்டர்னா 2 பின் இருக்கும். பட் இப்போ இது கம்பேரட்டர் கிடையாது, ஆம்பிளிஃபையர். இன்புட் கொடுக்காத ஒரு பின் இருக்கு இல்லைங்களா, அதுல சப்ளைவுக்கு 1/2 வோல்ட் கொடுக்கணுங்க, சப்ளைவுல பாதி வோல்ட் கொடுக்கணும். எத்தனை வோல்ட்டுங்க சார் இது? 6 வோல்ட் இருக்கு. அப்ப 6 வோல்ட் நான் எப்படி கொடுத்துருப்பேங்க? இப்போ இன்புட் நான் ஒரு 20 வோல்ட் கொடுக்கலாம், அது நீங்க 10 கொடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா இன்புட் 20 கொடுத்தா அது 10 கொடுக்கணும் அந்த பின்னுக்கு. இப்போ என்ன பண்ணி கொடுக்கலாம் சார் அந்த இடத்துல? அதுலயே வோல்டேஜ் டிவைடர் போட்டு கூட கொடுக்கலாம்ல சார்? அவ்வளவுதான் சார், போட்டு கூட இல்ல, உண்மையாலுமே அதை தான் போட்டிருப்பாங்க. இப்ப காமிக்கிறேன் பாருங்களேன், இப்ப உங்களுக்கு அது புரிய வரும் பாருங்களேன். நீங்க சொல்றது சரியான பதில் சார், அதுக்கு தான் பேசிக்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க சார். நான் ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதாங்க 90% ஆஃப் ஹோம் தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஐசி. நீங்க போய் வந்து 2.1 5.1 4000 ரூபா 5000 ரூபா அது இது நிறைய வாங்கிட்டு வருவீங்க இல்லைங்களா? 90% ஹோம் தியேட்டருக்குள்ள இந்த ஐசியும் இந்த சர்க்யூட்டும் தாங்க இருக்கும். இப்போ நீங்க பாக்குற இதே ஐசி தான் இருக்கும், இதான் நம்பர். சரி, இப்போ நீங்க ஒரு கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் பாருங்க. வோல்டேஜ் டிவைடர் இருக்கும்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல? ஆமா சார். இங்க இருக்கும் பாருங்க சார். ஒரு இன்புட்டுக்கு நம்ம பாட்டு பாடுற ஆடியோ இன்புட்டா கொடுத்துருவோம். இன்னொரு இடத்துல வோல்டேஜ் டிவைடர் இருக்கும்னு சொல்லி சொன்னேன் சார். இங்க இருக்கு பாருங்க சார் வோல்டேஜ் டிவைடர். ஒரே நிமிஷம், நல்ல சர்க்யூட். சார் இருக்குங்களா? இங்க பாருங்க, பிளஸ் 26 வோல்ட் போட்டிருக்கான். 26ல இருந்து நேரா ஒரு 4.7K R2க்கு வருது. R2ல இருந்து கீழே ஒரு R3 இருக்கு, அத கிரவுண்ட் அடிச்சிட்டாங்க.
மேல பிளஸ் கீழே கிரவுண்ட் நடுவுல இருந்து லைன் எடுத்து ரெண்டாவது பின்ல கொடுத்துட்டாங்க இன்புட் கொடுக்காத ஒரு பின்னுக்கு அது பாதியா போயிடும் சார். 26 வோல்ட்னா 13 வோல்ட் போகுங்க, 20 வோல்ட்னா 10 வோல்ட். என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பாதி போயிடும். இன்னொரு இன்புட்டுக்கு தான் பாருங்க சிக்னல் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க மஞ்சள் கலர் ரவுண்ட் அடிச்சு இன்னும் போட்டிருக்காங்க ஆடியோ ஜாக். ஆடியோ ஜாக்னா நம்ம பாட்டு பாடுற அந்த மொபைல் ஹெட்போன் பின்னுங்க. இங்க ஒரு வேரியபிள் ரெஜிஸ்டர் போட்டிருக்கான் பாருங்க VR1. அப்ப வேரியபிள் ரெஜிஸ்டர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும், சவுண்ட் ஏறும் இறங்கும். இது ஆம்ப்ளிட்யூட் சார். என்னங்க சார்? அது ஆம்ப்ளிட்யூட் அட்ஜஸ்ட் பண்றது. ஆம்ப்ளிட்யூட் அட்ஜஸ்ட் பண்றது. ஆம்ப்ளிட்யூட் இன்புட்டை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட்டும் குறையும் கூடும். ஓகே சார், அதுதான் அப்படியே நீங்க சொல்லி கொடுத்தது சார். சரி, இது ஆம்பிளிஃபையர் தாங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னங்க சார் இருக்கீங்க? ஸ்பீக்கர் இல்ல ஃபீட்பேக் சர்க்யூட். ஃபீட்பேக்ங்க. ஸ்பீக்கர் இல்லனால இது ஆம்பிளிஃபையர் தான் சார். பின் நம்பர் 4ல அவுட்புட் எடுத்துர்க்கான், பின் நம்பர் 1ல இன்புட் கொடுத்திருக்கான். 4க்கும் 1க்கும் நடுவுல ஒரு ரெசிஸ்டர் போர்ட் ஜாயின் அடிச்சிருக்காங்க பாருங்க. R4 680K. நீங்க கெபாசிட்டர்ல கொடுத்திருக்காங்க சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி. சார் கெபாசிட்டர் பாருங்க இங்க எல்லாமே சீரிஸா தான் சார் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கடைசில இருக்க C5 கெபாசிட்டரையும் இந்த C2 கெபாசிட்டரையும் தவிர மீதி C1 C3 C4 எல்லாம் பாத்தீங்கன்னா சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க சார். சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்ங்கறத அடுத்த வகுப்புல பிராக்டிகலா பாப்போம் சார். அப்போ உங்களுக்கு இது புரிய வரும். ஓகே சார். சார் ஐசிஐ கொடுக்க 26 வோல்ட் வோல்டேஜ் டிவைட் பண்ணி 13 வோல்ட்டா கொடுத்துறோம் செகண்ட் பின்னுக்கு. சரிங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பின்ல வந்து 13 ஓட அதிகமா தான் சர்க்யூட்டே வந்து ஆன் ஆகும் அப்படிதானே சார்? இல்ல சார் அப்படி இல்ல. இது ஆம்பிளிஃபையர். நீங்க கம்பேரட்டர் கான்செப்ட் இங்க கொண்டு வர கூடாது. சரிங்க சார். பின்னுக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு பேசவே கூடாதுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே. நீங்க ரெண்டாவது பின்னுக்கு வோல்டேஜ் கொடுத்து அதை அப்படியே டம்மி பண்ண மாதிரி அர்த்தம். இப்போ நீங்க ரெண்டாவது பின்னுக்கு வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துடணும் ஆம்பிளிஃபையர்ல. ஓ சரிங்க சார். உங்ககிட்ட இருக்கிறது ஒரே இன்புட் ஒரே அவுட்புட். பின் நம்பர் 1ல சப்ளை கொடுக்குறீங்க, 4ல எடுக்குறீங்க. அதாவது சிக்னல் கொடுக்குறீங்க, 4ல எடுக்குறீங்க. அவ்வளவுதான். ஓகே. பின் நம்பர் 2 வந்து எதுவும் பயன்படுத்தலன்னு சொல்றதுக்காக தான் அங்க 10 பாதி வோல்ட்டே கொடுக்குறோம். நீ எனக்கு வேண்டாம், நான் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ண போறேன் ஒண்ணு. பின் நம்பர் கம்பேரட்டரா வேலை செய்யாதங்கிறதுக்காக தான் அது கொடுக்குறோமே. ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சிருச்சு. இன்புட் 26 வோல்ட்ங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும். அது எதுவும் சேஞ்சஸ்லாம் ஆகாதுலங்க சார்? சார் நம்ம கொடுக்கறத பொறுத்து 26ல இருந்து 28 வரைக்கும் கொடுக்கலாம்னு போட்டுருக்கான். நீங்க 12 கொடுத்தாலும் வேலை செய்யும், 18 கொடுத்தாலும் வேலை செய்யும், 20 கொடுத்தாலும் வேலை செய்யும் சார். ஆனா அது ஃபிக்ஸ்டு தான். அது வந்து ஆமா ஃபிக்ஸ்டு தான். அது மாறாது. ஒரு டைம் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை போட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ்டு தான். ஓகே. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க ஐசி பாத்தீங்கன்னா 15 to 20 ரூபாய்க்கு கடையில கிடைக்கும் சார். இந்த எல்லா வேல்யூ எல்லா காம்பனண்டும் மொத்தமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாயை தாண்டாதுங்க. சோ ஒரு 30 ரூபீஸ் இருந்துச்சுன்னா இதுல இருக்க எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி அவுட்புட்டா பாத்துற முடியுங்க. நல்ல ஆடியோவும் நல்லா இருக்கும் சார். இது சார் இங்க ஒரு கெபாசிட்டர் போட்டிருக்காங்க சார், இந்த C2 கெபாசிட்டர். இப்போ நமக்கு வந்து இப்போ வோல்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இனிஷியலா பார்த்துருப்போம். இப்போ இங்க வந்துட்டு எனக்கு கெபாசிட்டர் வந்துட்டு மேபி சார்ஜிங் நடக்கல அந்த மாதிரி கேஸ் வரும்போது எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் டிராப் நடக்கும்ல சார்? சரியா 13 வோல்ட் ஈவனா போல அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல என்ன மாதிரி சார் சேஞ்சஸ் நடக்கும்? சார் ஒன்றும் ஆகாது சார், எதுவுமே ஆகாது. ஆம்பிளிஃபிகேஷன்ல வித்தியாசப்படும். ஆம்பிளிஃபிகேஷன் திடீர்னு கொஞ்சம் அதிகமா வோல்டேஜ் ஏறும், கொஞ்சம் கம்மியா வோல்டேஜ் ஏறும். ஒரு ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்காது, நிலையான அவுட்புட் கிடைக்காது. ஓகே. திடீர்னு சவுண்ட் தானா அதிகமா வர மாதிரி இருக்கும், திடீர்னு சவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப எப்படி மாறுதுன்னே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் என்ன நம்ம ஆம்பிளிஃபையர்ல ஒரே சவுண்ட் தானே வைக்கிறேன். டக்கு திடீர்னு இன்னைக்கு அதிகமா வருது, நாளைக்கு கம்மியா வருது, திடீர்னு மாறுதுன்னா அந்த இடத்துல அந்த கெபாசிட்டர் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். கிளியர் சார். சார் சொல்லுங்க சார், வேற என்ன டவுட்? சார் இந்த R4 வந்து ஃபீட்பேக்னு சொன்னீங்க சார், அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார். என்ன சார் ஃபீட்பேக் அது? ஐயோ ஒன்றும் இல்லை சார். R4 ஃபீட்பேக்னா நான் வந்து உங்க இந்த இன்னும் மஞ்சள் கலர் எழுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன் ஹலோ சார் எப்போ வந்தீங்கன்னு கேக்குறேங்க. இந்த ஹலோ சார் எப்போ வந்தீங்கங்கறத இந்த முதல்ல இருக்கிற அந்த VR1 வந்து நான் பேசுற அதே சத்தத்தை உள்ள அனுப்பாம கொஞ்சம் குறைச்சு அனுப்புங்க. ஹலோ சார் எப்படி எப்போ வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கும் சார். அதுக்காக தான் இந்த வோல்டேஜ் டிவைடர். மறுபடியும் அதை இந்த கெபாசிட்டர் C1க்குள்ள போகுங்க. C1க்குள்ள போகும்போது ஹலோ சார் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற வார்த்தை கூடவே ஹலோ சார் எப்படி வந்தீங்க கூடவே சத்தம் கேட்டதா சார் நான் பேசுனது கூட?
கேக்குது சார். அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணிரும், தேவையில்லாததை நிறுத்திக்கும், அது தேவையான வாய்ஸை மட்டும் உள்ள அனுப்பும் அந்த கெப்பாசிட்டர். ஓகேவாங்க சார்? மறுபடியும் அது வந்து அந்த 22K R1 கிட்ட போகும். எது சார், ஹலோ சார் எப்போ வந்தீங்க அப்படிங்கிறது. நான் பேசுனது எப்படி, ஹலோ சார் எப்போ வந்தீங்க அப்படின்னு இந்த சத்தத்தோட. இப்போ R1க்கு எப்படி போயிருக்கு, ஹலோ சார் எப்போ வந்தீங்க, நாய்ஸ் கிடையாது, சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த R1 ரெசிஸ்டர் அதுல இருக்க எலக்ட்ரானோட அளவு மட்டும் குறைச்சி உள்ள அனுப்பும். கண்டென்ட் அதே தான், ஹலோ சார் எப்போ வந்தீங்க, அதே கண்டென்ட் தாங்க. பின் நம்பர் 1க்கு போயிடுது. 1 என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வாங்கிக்கிட்டு அது மாதிரி 10 மடங்கு அதிகமா இந்த பக்கம் 4 கிட்ட கொடுக்கும். அவுட்புட்ல ஸ்பீக்கர்ல ஹலோ சார் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும் சார் அங்க. அப்போ இது ரொம்ப ஓவரா கத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரு அந்த அவுட்புட் ரொம்ப ஓவரா போயிடுச்சுங்கிறத தூக்கிட்டு போய் இன்புட் கிட்ட சொல்லும். நீ ரொம்ப ஓவரா கத்துற, அதிகமா கத்துற அப்படின்னு இன்புட் கிட்ட சொல்லும். அப்ப இன்புட் வந்து கொஞ்சம் அதனுடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஹலோ சார் எப்போ வந்தீங்க அப்படிங்கிறது முன்னாடி, இப்போ வந்து ஹலோ சார் எப்போ வந்தீங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்ப இந்த ஃபீட்பேக் தான் வந்து அவுட்புட்டை ஒரே மாதிரி சீரா போதுமான அளவுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படும். சார் புரிஞ்சுதுங்களா? இது வகுப்புலயும் சொல்லியிருக்கேன் சார், இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன் சார். ஃபீட்பேக் இல்லைன்னா அவுட்புட் வந்து கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடும். அது இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப இஷ்டத்துக்காக நம்ம கண்ட்ரோல் இல்லாம போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த ஸ்பீக்கரால தாங்க முடியாம ஸ்பீக்கர் புகைஞ்சு போயிடும். அப்போ அங்க ஒரு கண்ட்ரோல் வைக்கணும். புரிஞ்சது சார். அவ்வளவுதான் சார் விஷயம். இன்னும் சொல்ல போகுன்னா, நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு நான் சொல்றேங்களே, அது இஷ்டத்துக்கு போகுதுங்கிறது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா இருக்கும் போது நம்ம அதுக்கு மூக்குக்கு கயிறு போட மாட்டாங்க சார். அது இஷ்டத்துக்கு விளையாண்டு இருக்குங்க. இதுவே கொஞ்சம் பெருசானோன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால மூக்குல வந்து கயிறு போட்டுருவாங்க. அப்ப நம்ம புடிச்சு இழுக்கும் போது வேகமா ஓட ட்ரை பண்ணும். புடிச்சு இழுக்கும் போது என்ன ஆகும், அது மூக்கு கிட்ட வலிக்கும். அப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கும். மறுபடியும் நம்ம லூஸ் விட்டா என்ன ஆகும், வேகமா ஓடும். புடிச்சு இழுத்தா ஸ்லோ ஆயிக்கும். அப்ப அந்த கயிறு தான் அங்க ஃபீட்பேக்கு. அது வேகமா ஓடுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்றோம், ஸ்லோவா ஓடினா அந்த கயிறை டப்பு டப்புன்னு ஆட்டி விட்டோம்னா கொஞ்சம் வேகமா ஓடும். அப்போ அந்த செயலை சீர்படுத்துறது தான் ஃபீட்பேக். இந்த இடத்துல அந்த R4 ரெசிஸ்டர் அந்த வேலையை செய்யுதுங்க. ஓகே சார். ஓகே. மறுபடியும் அந்த நான் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற வாய்ஸை கடைசியா அந்த 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வாங்கும். 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வாங்கி அதை ஸ்பீக்கருக்கு கொடுத்துரும். ஸ்பீக்கர் வந்து நான் பேசினதை சத்தமா வெளியில அனுப்பும். இப்ப இந்த வேலைலாம் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி கரண்ட் வேணும், சப்ளை வேணும். அதுதான் இந்த பின் நம்பர் 5-3ங்க. நம்ம கொடுக்குற அந்த 26 வோல்ட் வழியா ஓடக்கூடிய எலக்ட்ரான், 26 கிலோமீட்டர்ல ஓடி வர்ற டிசி எலக்ட்ரான், 5 ஆம்ஸ் இல்லைன்னா 7 ஆம்ஸ் இல்லைன்னா 3 ஆம்ஸ்ல அவ்வளோ அளவு கொண்ட எலக்ட்ரான் உள்ள போதும் 3-5 வழியா. வெளியில நீங்க நம்ம கொஞ்சமா சொன்ன தகவலை இந்த 5-3 வழியா வாங்கின எலக்ட்ரானு இந்த ஸ்பீக்கருக்கு தேவையான அளவுக்கு நிறைய ஆட்கள் கிட்ட சொல்லும். உங்களுக்கு புரியல, இந்த இடத்த நீங்க எடுத்துக்க வேண்டாம் சார். நான் சொல்ல வர்றது, இந்த ஆம்பிளிஃபிகேஷன் செய்யறதுக்கு தனிப்பட்ட முறையில சப்ளை தேவைப்படுதுங்க. அவ்வளவுதான் சார் விஷயம். சரிங்க சார், புரிஞ்சது சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் நைட் சார். சார் வெரி குட் நைட் சார். குட் நைட் சார். குட் நைட் சார். ரொம்ப கிளியரா இருந்துச்சு சார் இன்னைக்கு சார். எஸ் சார். குட் நைட் டு ஆல் சார். தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட் சார்.